உங்களோடு கூட பேச விரும்புகிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கான சில ஆலோசனைகளை சொல்கிறேன். இந்த ஒரே ஒரு வரியை மட்டும் சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன்னு. அப்படி யாராவது சொல்ல விரும்புகிறீங்களா? ஒரு வரி 2 வரியில் இந்த ஆலோசனை மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், என் வாழ்க்கையின் அனுபவத்தில் நான் பட்டது, நான் இந்த மாதிரி அடிபட்டு வந்திருக்கிறேன், அந்த இடத்துல இன்னொருத்தர் அதில் தப்பு செஞ்சிடக்கூடாது அல்லது தவறு, அந்த இதை கற்றுக்கிட்டா நல்லது. வாழ்வின் அனுபவங்கள் இருக்கலாம், அந்த பாடம் ரொம்ப வலிமையானது, ரொம்ப உயர்ந்தது. படித்து தெரிந்து கொள்வதை விட அனுபவப்பட்டு தெரிஞ்சுக்கிற சில விஷயம் இருக்கலாம், அது ரொம்ப வலிமையானது. அது மாதிரி யாராவது சொல்லணும்னா நீங்கள் ஒரு வார்த்தை மைக் தரேன், நீங்கள் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அப்படி யாராக இருக்கீங்களா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆலோசனை சொல்கிற அளவுக்கு நான் அவ்வளோ ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. ஆனாலும் எனக்கு மனசில் ஏற்கனவே நான் தோணினதை சொல்கிறேன். நமக்கு எப்பயுமே கல்யாணம் முடிச்சுட்டாங்க, நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம கணவர் தான் பெருசு. அம்மா அப்பா சகோதரி எல்லாரையும் விட பிள்ளைங்களை விட நமக்கு கணவர் தான் முக்கியம். எந்த சூழ்நிலையும் அவரை நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது, யார் முன்னாலே விட்டு கொடுக்கக்கூடாது. அவங்களோட அவங்க வீட்டு பக்கத்தில் உள்ளாலோ நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ளாலோ அல்லது பிள்ளைங்களுக்குள்ளேயே நம்ம கணவரை விட்டு கொடுக்கவே கூடாது. நமக்கு அவர் தான் முக்கியம். கடைசி வரைக்கும் அவர் நம்ம கூட இருக்காரு. அந்த விஷயத்தில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாருமே அப்படி இருக்கணும். மேலும் வயசானவங்களுக்கு பெண்களோட ஆண்களுக்கு மறதி ஜாஸ்தியாயிரும். அப்போ நம்ம என்ன செய்யணும், அவங்கள இப்படி மறதியாக இருக்கீங்க அப்படின்னு நம்ம துச்சமாக நினைக்கக்கூடாது. அவங்கள அப்போ தான் என்ன செய்யணும், நம்ம 2 பேருமே குழந்த மாதிரி நினச்சிக்கிட்டோம். அவங்க நம்மளை குழந்த மாதிரி நினச்சிக்கணும், நம்ம அவங்கள குழந்த மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம 2 பேரும் பராமரிப்போடு வாழ்ந்தோம்னா நம்ம கடைசி வரைக்கும் நம்ம சந்தோஷமாக சமாதானமாக கர்த்தருக்குள்ளாக நம்ம மகிழ்ச்சியாக இருப்போம். கர்த்தர் உண்மையில் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். நம்ம சில நேரங்கள் அது தெரியறது இல்லை. அவங்க சொன்னாங்க முதல் பாயிண்ட் இருக்குல்ல, கணவர் தான் நமக்கு. ஏன்னா எல்லாரும் நம்மளை விட்டு என்ன செஞ்சிருவாங்க, போயிடுவாங்க, அவ்வளோதான். இல்லை, கணவனும் மனைவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர், அவங்க 2 பேர். அவங்க கணவன் சொன்னாங்க, ஆண் சொல்ல வேண்டியது மனைவின்னு தான் அவங்க சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு வேற யாரும் அப்படி இல்லை, ஆதரவு அவங்களுக்கு தான், கடைசி வரைக்கும் கூட இருக்கிறவங்க அவங்க தான். அதனால ரொம்ப 2 பாயிண்ட் சொன்னாங்க, 2 வேல்யூவான பாயிண்ட். அடுத்து சிஸ்டர் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சிலர் என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை அது பார்க்காது, உங்களுக்கு பொம்பளை பிள்ளை அதுதான் கடைசி வரைக்கும் பார்க்கும், அப்படியெல்லாம் மனப்பால் குடிப்பாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதுலேயும் நல்லது இருக்குது, இதுலேயும் நல்லது இருக்குது, அதுலேயும் கெட்டது இருக்குது, இதுலேயும் கெட்டது இருக்குது. அதனால ஆண்டவர் கொடுத்த எந்த பிள்ளையாக இருந்தாலும் நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கிறணும். அந்த பிள்ளைங்களை நல்ல முறையில் நடத்துறதுக்கு வழி செய்யணும். அது போக தாய் சொல் தகப்பன் சொல் கேட்கலன்னா அது அவங்களோடது. நம்ம வீட்டுக்காரர் எவ்வளோ வேணாலும் சத்தம் போடுறான், அவங்க கூட பயந்துருவாங்க. ஆனால் பிள்ளைகளை இப்போ எதுவுமே சொல்ல முடியலை, பிள்ளைங்கள சொல்ல முடியலை. அதான் பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல். அதனால் அதில் எல்லா பிள்ளைகளும் அப்படி கிடையாது. ஆனால் நம்ம பிள்ளைங்களை நல்ல முறையிலே நடத்துவோம். நான் என்ன நினைப்பேன், எனக்கு முன்னால் எங்கள் வீட்டுக்கார் அது அப்படி நான் நினைக்கக்கூடாது, இருந்தாலும் நான் நினைப்பேன். ஏன்னா நான் இருந்தால் எங்கள் வீட்டுக்காரை பார்த்துக்கிருவேன், என் பிள்ளைகள் பார்க்காது. அதனால எனக்கு ஆயுசை கூட கொடுங்க, எனக்கு பலனை கொடுங்க, நான் ஆண்டவர்கிட்ட டெய்லி ஜெபம் பண்ணுறேன். நல்ல ஆண் பிள்ளைகள் இருக்காங்க, நல்ல பெண் பிள்ளைகள் இருக்காங்க. அதனால நம்ம பிள்ளைகள் இந்த பிள்ளை தான் பார்க்கும் நம்ம உறுதி சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கருத்தை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் சுருக்கமாக சொல்லுங்கள். என்ன நான் நிறைய பேச வேண்டியது இருக்கிறதுனால சுருக்கமாக நீங்கள் சொல்லுங்கள். நம்ம கணவன் மனைவியும் நம்ம பிள்ளைகளுக்கு சாட்சியாக இருக்கணும். நம்ம பிள்ளைகள் நம்மளை பார்த்து, ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, நம்ம தாயும் தகப்பனும் அது இருக்கணுமே முன்மாதிரியாக இருந்து நம்ம அதுகளோட நம்ம எப்படி நம்ம பிள்ளை குடும்பத்தில் நடத்த பற்றி பேசுகிறோம், எப்படி எல்லாமே நம்ம தாய் தகப்பனை வச்சு தான் பிள்ளைகள் பார்த்து அதன்படியே பிள்ளைய நடக்குது. அந்த ஒழுக்கம், அன்பு, பாசம் எல்லாத்துலேயுமே. அதாவது எல்லாருமே பிள்ளைங்க வச்சுருக்குறோம், எல்லாரும் பிள்ளைகளுக்கு திருமணம் முடிக்கிற ஒரு காலத்துக்கு வர்றோம். ஆனால் அப்படி திருமணம் முடிக்கும்போது நம்ம நிறைய ஜெபம் பண்ணணும். அதுதான் முக்கியமாக செய்ய வேண்டியது. திருமணத்துக்கு முன்னாடியே நம்ம என்னென்ன செய்யணுமோ அதுக்காக ஜெபம் பண்ணணும். அது மட்டும் இல்லை, ஆம்பளை பிள்ளைனாலும் பொம்பளை பிள்ளைனாலும் பிள்ளைங்களை வச்சுருக்கிறவங்க வீட்டுக்கு வரவங்க மருமகனாக இருந்தாலும் சரி, அது மருமகளாக இருந்தாலும் தன்னுடைய பிள்ளையாக நம்ம நினைக்கும் போது தான் அது நம்ம குடும்பத்தோடு ஐக்கியமாக இருப்பாங்க. இன்னொன்று அவங்களுக்காக நிறைய காரியங்களை நம்ம விட்டு கொடுக்கணும். நான் மாமியா அப்படிதான் இருப்பேன் அப்படின்னு இருந்தோம்னா அது குடும்பம் நல்லா இருக்காது. நிறைய காரியங்கள் நம்ம என்ன செய்யணும், விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுத்தா அந்த குடும்பம் உண்மையிலேயே ஆண்டவர் விரும்புகிற குடும்பமாக நம்ம குடும்பம் இருக்கும். அது மட்டும் இல்லை, நிறைய காரியங்களை நம்ம சொல்ல முடியாது. மருமகிட்ட மகளை கண்டிக்கிற மாதிரி என்ன செய்ய முடியாது, மருமகிட்ட நிறையா சொல்ல முடியாது. ஆனால் அதுக்காக நிறைய ஜெபம் பண்ணலாம். ஆண்டவர் நமக்கு அந்த கிஃப்ட்டை கொடுத்துருக்காரு. அதனால நிறைய ஜெபம் பண்ணுங்க, நிறைய காரியங்களை விட்டு கொடுங்க, வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழலாம். சொன்ன பாயிண்ட் என்னன்னா, அதாவது சில விஷயங்களை நம்ம விட்டு கொடுத்து போயிட்டோம்னா பிரச்சனைகளை சரி பண்ண முடியுன்றது சொல்லியிருக்காங்க. நீங்கள்லாம் அந்த பாதைகளில் வந்திருக்கிறீங்க. சில நேரத்தில்
கஷ்டப்பட்டிருக்கீங்க, அந்த இடத்துல விழுந்திருக்கீங்க அல்லது அடிபட்டிருக்கிறீங்க, அப்புறம் அதை சரி பண்ணிக்கிட்டீங்க, அந்த இடம் தான் கரெக்டுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க, இதுதான் பிரச்சனை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதுக்கப்புறம் இப்போ ஸ்மூத்தாக போகுது. அப்போ என்னன்னு தெரிஞ்சிருச்சு, அதை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. உண்மையாக இதெல்லாம் வேல்யூபிள் பாயிண்ட்டு. பொதுவாக மாமியாருக்கு என்ன இருக்கும்னா, நான் வந்து இந்த வீட்டில் இத்தனை வருஷமாக சாவி கொத்த வச்ச ஆள், நான் தான் ராணியாக இருந்திருக்கிறேன், எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு ஃபுல் பவர் கொடுத்துருக்குறாரு, நான் சென்ட்ரல் மினிஸ்டர் அப்படின்ற மாதிரி பல வருஷமாக இருந்தாச்சு. இப்போ வந்த உடனே பங்கு பிரிக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்திருக்கு வீட்டுக்குள்ளன்னு வரும்போது, அங்கே தான் என்ன ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அதிகார போட்டி வருது. அந்த இடத்துல நம்ம ஆண்டது போதும், இன்னொருத்தருக்கு ஆட்சி செய்ய வாய்ப்பு கொடுப்போம்னு இடத்துக்கு வந்துட்டோம்னா அந்த இடத்துல பிரச்சனை இல்லைன்றத சகோதரி ரொம்ப அழகாக சொன்னாங்க. நான் சில தகவல்கள் எல்லாம் சேகரித்த விஷயத்தில் வந்து நான் சொல்ல விரும்புகிற சில முக்கியமான ஆலோசனைகள் என்னவென்றால், ஆன்டி ரூனி அப்படின்ற ஒருத்தர் வந்து இப்படி சொல்கிறாரு, நீண்ட காலம் வாழ வேண்டும் என்ற எண்ணம் அனைவரிடத்திலும் இருக்கிறது, ஆனால் முதுமை அடையும் எண்ணம் யாரிடத்திலுமே இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். ஜார்ஜ் பெர்னாட் ஷா அப்படின்றவர் வந்து இந்த வயதை பற்றி சொல்லும்போது, நீங்கள் வயதாகும் போது நீங்கள் சிரிப்பதை நிறுத்த மாட்டீர்கள், நீங்கள் சிரிப்பதை நிறுத்தும் போது உங்களுக்கு வயதாகிறதுன்னு சொல்ல. எப்போ நீங்கள் சிரிக்கிறத குறைக்கிறீங்களோ நிறுத்தி, அப்போ என்ன வயசாகுதுன்னு அர்த்தம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். வயசாகும்போது நமக்கு என்னவெல்லாம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா, பிரசங்கி புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அழகாக அதில் சொல்லியிருக்கு. வயதாகும்போது நமக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. வயதாக ஆக நடக்கும். இந்த காலையில் உள்ள பிரசங்கத்தில் நீங்கள் எல்லாரும் கேட்டிருப்பீங்க, காலையில் வந்து திரும்பவும் வாழ வயது போல ஆகும், கழுகை போல நமக்கு திரும்பவும் வயது திரும்பும்னு சொன்னார். என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஏசாயாவில் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு போயிட்டாங்க, நான் அவங்கள திரும்பவும் மறுபடியும் எருசலேமுக்கு கொண்டு வருவேன், அவங்கள சிறை மீட்டெடுப்பேன். அந்த 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 அதிகாரத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா அப்படி இருக்கும், மீட்டெடுப்பேன். ஆனால் உங்கள் வாழ்வில் இருக்கிற அந்த பலவீனங்கள் மாறி ஒரு உயிர் மீட்சியை நான் உங்களுக்கு என்ன செய்வேன், தருவேன். ஆமென். எதை இழந்தார்களோ அதை மறுபடியும் பெற்றுக்கொள்வார்கள். எருசலேமின் வாழ்வை, நல்ல விடுதலையான வாழ்க்கையை நான் உங்களுக்கு மறுபடியும் தருவேன். இளைஞர்கள் கூட சோர்ந்து போயிடுவாங்க, ஆனால் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, சோர்ந்து போகிறதில்லை அப்படின்ற மனம் சம்பந்தப்பட்ட, ஆத்துமா சம்பந்தப்பட்ட வாக்கு தத்தத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார் சொல்கிறார். ஆனால் ஒன்று, சரீரத்தில் கர்த்தர் பலன் தருவாரா என்றால் ஆம், தருவார், அதில் மாற்று கருத்தே இல்லை. நாம் பலவீனமாக இருந்தாலும், நம்ம வயதாக இருந்தாலும் கர்த்தருடைய பலன் நமக்குள்ள நிச்சயமாக கிடைக்கும். நல்லா ஜெபிக்கும் போது ஒரு பலன் ஆண்டவர் தர்றார். ஆனால் மறுபடியும் இளமை திரும்பும்னா அப்படி இல்லை, இளமை திரும்ப போகிறது கிடையாது. வயது ஆகும்போது நமக்கு என்னெல்லாம் எல்லாத்துக்கும் வருமோ அது எல்லாத்துக்கும் வரும். பிரைஸ்லாட். பைபிளில் சொல்லும்போது பூமியின் கூடாரம் அழிந்தில்லை, அது அப்படி தான் ஆனதாக இருக்கும். பவுல் வந்து பலவீனப்பட்டது உண்டு, மோசேக்கு கைப்பிடிக்க 2 பேர் தேவைப்பட்டுச்சு. பரிசுத்தவான்கள் வேதாகமத்தில் வயதாகும் போது அவர்கள் பலவீனம் அடைந்திருக்கிறார்கள், ஆனாலும் தேவ பலத்தில் அவர்கள் ஓடி இருக்கிறார்கள். அவர்கள் வாலிபனாக மாறவில்லை, வயதாகத்தான் இருந்தார்கள், ஆனாலும் ஆண்டவருடைய பலத்தில் அந்த வயதான காலங்களை கடத்தி கொண்டு போயிருக்கிறார்கள். தேவ கிருபைகளையும் பலனையும் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். எனவே வசனத்தை நாம் சரியாக என்ன செய்ய வேண்டியிருக்கு, விளங்கி கொள்ள வேண்டியது இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஆகவே தேவன் வயதாகும் போது தேவன் தம்முடைய பலத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இளமை திரும்பி அல்ல, வயதான நிலைமையிலேயே கர்த்தர் நமக்கு பலப்படுத்தி சூழ்நிலைகளில் நமக்கு கிருபைகளை தந்து ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார், நடத்துகிறார். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் வசனங்களை தப்பாக என்ன செஞ்சிடக்கூடாது. நான் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரியுதா? நான் சொல்றது சரிதானா? ஆத்துமாவிலே மனதளவில் கர்த்தர் உயிர் மீட்சியை கொடுத்து பலனை கொடுக்கிறார்ல, அதுதான் பைபிளில் நமக்கு அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷன் புகையை போல என்ன செய்கிறான் இருக்கிறான்னு சொல்லியிருக்கு பைபிள், அப்படி தான் சொல்லியிருக்கிறது. சோர்ந்து போகாதிருங்கள் சொல்ல காரணமே, சோர்வு என்ன செய்யுது, வருகிறதுனால தான். நான் உன்னை பலப்படுத்துவேன்னு சொல்றதுனாலே என்ன இருக்குன்னா, உனக்கு என்ன இருக்கு, பலவீனம் வரும் என்று தான் அர்த்தம். ஆனால் பலவீனத்திலும் என்னுடைய பலன் பூரணமாக உனக்கு என்ன செய்யும், விளங்கும் என்று ஆண்டவர் சொன்னார். ஆகவே ஸ்தோத்திரம். நாம் பவுலை விட பரிசுத்தவான்கள் அல்ல, ஆனாலும் தேவன் பவுலும் பலவீனம் அடைந்தார், ஆனால் தேவ பலத்தில் அவர் ஓடினார். காலையில் கேட்ட செய்தியின் ஒரு பகுதியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். என்னவென்றால், நான் பலவீனம் ஆயிடுவேன், எனக்கு வயசாயிடுச்சுன்னு மட்டும் அவிசுவாசமாக இருந்துடக்கூடாது, நான் மறுபடியும் கர்த்தர் எனக்கு இளமை திரும்பும் என்று நம்பிக்கையை வெளிப்படுத்துறதுக்கு அந்த செய்தி நீங்கள் எடுத்துக்கோங்கல்ல. ஆமென். அல்லேலூயா.
நானும் காலையில் சொன்னேன், வயசாகும்போது நமக்கு என்ன தோணும்னா, வயசாகிடுச்சு எதுக்கு எடுத்தாலும் இந்த வார்த்தையை சிலர்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதே சொல்லுவாங்க, ஏங்க போய் வயசாகிடுச்சு என்னைய போட்டு வயசாகி போச்சு, இதை ஓயாமல் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் சொல்லிடாதீங்க, நீங்கள் வயசானதாகவே நினைக்காதீங்க. நீங்கள் எல்லாருமே இளைஞர்களாகவே நீங்கள் உங்களை நினச்சிக்கோங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. உங்களுக்கு எத்தனை வயசோ அத்தனை வயசுலேருந்து 20 வயசு குறைச்சிக்கோங்க. சொல்லுங்கள், எத்தனை வயசுன்னா நீங்கள் நோக்கம் போல் குறைச்சிக்கோங்களேன். ஒருத்தர் 20 குறைங்க, ஒருத்தர் 15 குறைங்க, ஒருத்தர் 10 குறைங்க. இல்லை, ஆமாம், மனசில் தான். அதாவது எப்படின்னா, நான் சொல்கிறேன்ல, எப்போ மனசில் வயசாகி நினச்சிங்களோ அப்போ உண்மையே 10 வருஷம் கூடிருங்க. நான் உண்மையே சொல்கிறேன், ஆராய்ச்சி அதுதான். எனக்கு வந்து வயசாகிடுச்சு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா இன்னொரு 10 வயசு என்ன செஞ்சிடும், கூடிரும். எனக்கு வயசு ஆகலைன்னு நினைங்க. ஒருவேளை நான் உங்களுக்கு 50 வயசுன்னு வைங்களேன், நீங்கள் எப்போ மனசில் என்ன நினைக்கணும், ஒரு 40 வயசு தான் எனக்கு ஆகுதுன்னு நீங்கள் நினைக்கணும். எனக்கு வயசு 40 நீங்கள் நினச்சிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆமென், ஸ்தோத்திரம். அது உங்களுக்கு 40 வயசுன்னு இடத்துல வரும்போது கொஞ்சம் உங்களுக்கு தெம்ப கொடுத்துருவோம். நமக்கு இன்னும் இருக்குது, நாள் இருக்குது, நம்ம இன்னும் வயசு ஆகலைன்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வந்துகிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் எப்போதும் உங்கள் வயசை குறைச்சிக்கோங்க, மனசில் குறைச்சிக்கோங்க. இல்லை, ஆமாம், ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை அப்படி ஆசீர்வதிப்பாராக. நான் அதை பிரசங்கி 12ஆம் அதிகாரத்தில் நான் ரொம்ப போனேன்னா ரொம்ப அதுவே முடிஞ்சிடும் செய்தி. அதனால் அதில் நிறைய விஷயங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். வாகனங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த உலகத்தில், மரமாக கூட இருக்கட்டுமே, ஒரு மரம் கூட வயசாக என்ன செய்யுது, அது பழசாகி தான் போகுது. வாகனங்களை வாங்கினா கூட அந்த வாகனங்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு நல்லா ஓடும், அதுக்கப்புறம் என்ன செய்யும், ஒன்றுன்னா அதில் பிரச்சனை வரதான் செய்யும். இதெல்லாம் இயற்கையான ஒன்று தான். ஆனாலும் நாம் அதன் மத்தியில் தேவ பலத்தை கேட்டு நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். இதை பார்த்து நீங்கள் சோர்ந்து போயிடக்கூடாது. ஐயோ இப்படி பண்ணுதேன்னு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கும்ல. வயசான பிறகு பார்த்தீங்கன்னா கேளுங்களா, ஒரு நேரம் எங்கள் அம்மாலாம் நான் கூட இருந்ததுனால எனக்கு தெரியும், ஒரு நேரம் கண் வலிக்கும்பாங்க, ஒரு நேரம் கால் வலிக்கும்பாங்க, ஒரு நேரம் ஒரு மாதிரி முதுகு குத்துதுமாங்க, எதையாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஏதாவது அம்மா சொன்னேன், இருங்கம்மா கவலைப்படாதீங்க, கர்த்தர் பலன் தருவார், நம்ம அவங்கள என்ன செய்ய வேண்டியிருக்கு, சொல்ல வேண்டியிருக்கு. அதெல்லாம் இயற்கை தானே, அதுக்காக சொல்லக்கூடாதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க சொல்லித்தான் தீரணும். ஆனாலும் அன்பானவர்களே, இதெல்லாம் புதுசாக நினச்சிடாதீங்க நமக்குத்தான் என்று. இல்லை, இது இயற்கையானது. இதையெல்லாம் கடந்து போகிறதுக்கு தேவ பலத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இந்த கூட்டத்தின் முடிவில் உங்களுக்காக நான் அதிகமாக ஜெபிக்க நான் விரும்புகிறேன். எப்போதும் நாம் வயசான காலத்திலையும் பலனாக இருக்க முடியுன்ற விசுவாசத்தை நீங்கள் கொண்டு வாங்க. அந்த காலையில் கேட்ட செய்தியின் ஒரு பகுதியை நீங்கள் எடுத்துக்கோங்க. மனசளவில் நான் சாதிக்க முடியும், ஆசீர்வாதமாக இருக்க முடியும், நான் பலனாக இருக்க முடியும், நான் ஓடிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு மனசுக்குள்ள என்ன செய்யுங்க, நீங்கள் அதை ஃபீல் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ நிச்சயமாக அந்த இதுக்கு நடக்கும், அது நடக்கும். மனசில் நினச்சிட்டோம்னா அது என்ன செய்ய முடியும், செய்ய கர்த்தர் கிருபை செய்வார். நல்ல கவனிங்க, 1998 அக்டோபர் 29 டிஸ்கவரி ஒரு விண்கலத்தை வந்து 7 பேர் கொண்ட ஒரு குழுவை அனுப்பியிருக்காங்க. அந்த குழுவில் போன ஒருத்தர் வந்து 77 வயசாம். 77 வயசில் போனாங்களாம். நிருபர்லாம் கேட்டாங்க, நமக்கு இந்த வயசான காலத்தில் தேவையானாங்களாம். எத்தனையோ பேர் சொன்னாலும் இல்லை நான் போவேன்னு போயிட்டு வெற்றிகரமாக திரும்பி வந்திருக்கிறார். அப்படி நிறைய பேர் இப்போ சாதிச்சிருக்கிறாங்க. அதாவது 40 வயசையே பெரிய வயசாக நினச்சி வீட்டுக்குள்ளே முடங்குற ஆள்லாம் இருக்குது, பார்த்துக்கோங்க. 40 வயசுலையே எனக்கு அதை முடியாது இதை முடியாதுன்னு சொல்கிற ஆள்லாம் இருக்குது. ஆனால் 60 வயசுலையும் மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா முடியும்னு செய்கிறவங்களும் என்ன செய்கிறாங்க இருக்காங்க. அப்போ வயது பிரச்சனை கிடையாது, மனசு தான் பிரச்சனை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், மனசு தான் பிரச்சனை. ஆகவே ஸ்தோத்திரம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசு பசங்க கூட சில விஷயங்கள் அவங்களால செய்கிறது யோசிக்கிறாங்க. காரணம், அவங்களுடைய வயது 20 ஆனால் மனசு 40. சிலருக்கு வயது 40 மனசு 20. அதுதான் ரொம்ப முக்கியமானது. அந்த மனசு நமக்கு இருக்கணும். நம்ம செஞ்சிருவோம், நம்ம பண்ணிடுவோம் அப்படின்ல, மனசு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லை. பாருங்கள், எனக்கு சோமிலாமானது உங்களுக்கு தெரியும். நான் அதுக்கு பிறகு வந்து நிறையவே சொன்னாங்க, நீங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், இந்த சுகமில்லாததுக்கு முன்னாடியை விட சுகமில்லாததுக்கு பிறகு தான் நிறையா செய்கிறேன். பொறுப்புகள் நிறைய கிடைக்கும். ஸ்தோத்திரம். பாருங்கள், நான் பாஸ்டர்மாட்ட அடிக்க சொல்வேன், ஏன்னா நான் வந்து சுகவீனமானவன்னு யார்ட்டையும் சொல்ல வேண்டாம். காரணம், நான் சுகமில்லாமல் ஆயிடுச்சுன்னு நினச்சி நான் பொறுப்புகளை நான் தள்ளிட்டு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன்னா அதுவே எனக்கு இன்னும் கொஞ்சம் என்ன செஞ்சிடும்,
ஆமாம், ஓடிக்கிட்டே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் அப்போ தானே ஓடிட்டே இருப்போம். இல்லை நமக்கு ஒரு மாதிரி சோமலம் ஆயிடுச்சு, ஏதோ ஆயிடும்னு பயந்துக்கிட்டு நான் வந்து சும்மா அப்படி உட்கார்ந்தோம்னா அதுக்கு நம்மளே மனசுக்குள்ள என்ன ஆயிரும்னா நம்மளால் முடியாதுன்ற எண்ணம் வந்துடும். நம்ம நோயாளி அப்படின்ற ஒரு பேர் நமக்கு வந்துடும். இவர் நோயாளி, இவரால் முடியாதுன்னு 4 பேர் சொல்லிடுவாங்க. நம்ம அப்படி சொல்லி சொல்லி நம்மளை வந்து நம்முடைய மனசில் வந்து ஒரு எண்ணம் வந்துட்டுனா நம்ம அப்படி உட்கார்ந்தோம். ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய உடம்பே என்ன செஞ்சிடும், மனசு சொல்கிறத கேட்கும். மனசில் அந்த இது ரெக்கார்ட் ஆன உடனே நம்முடைய சரீரம் அதை கேட்டுக்கிட்டு என்ன பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது நம்முடைய சரீரத்தில் சில ஹார்மோன்ஸ் சுரக்க ஆரம்பிச்சு உண்மையாகவே அது நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால் மைண்டில் வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரியே நீங்கள் நினச்சிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. இதெல்லாம் பாஸ்டர் சொல்லுவாங்க, சும்மா இருங்க, அதை தான் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, வீட்டில் இருந்தாலும் எதாவது பண்ணிகிட்டே இருக்கு. நீங்கள் அப்படி தான் இருக்கிறீங்க நம்புகிறேன். அல்லேலூயா. ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் உட்காந்துட்டீங்கன்னா உட்காந்துருவீங்க. கூடுமானவரை ஆக்டிவாக என்ன செய்யுங்க, நீங்கள் இருங்க. 3 விஷயம் குறிப்பிட்ட வயதுக்கு மேலே 3 விஷயம் முக்கியமாக தேவை. நான் அதை தான் இன்றைக்கி உங்களோடு பேச விரும்புகிறேன். 1 வந்து உடல் நலம், 2 நிதி நலம், 3வது குடும்ப நலம். இந்த 3 தான் நமக்கு வயதாகும் போது நம்மளை மகிழ்ச்சியாக வைக்கக்கூடிய 3. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சின்ன பிள்ளைகள்லாம் இப்போமே எழுதி வச்சுக்கோங்கப்பா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, உங்களுக்குலாம் தேவைப்படும். பாருங்கள், என்ன சொல்லுங்களேன், 3 காரியம் சொல்லுங்களேன். 1 உடல் நலம், நிதி நலம், குடும்ப நலம். இந்த நிதின்னு இல்லை, 3 பாருங்க. 1 உடம்பு நல்லா இருந்தால் தாங்க நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அது மாதிரி வேற ஒன்றுமே இல்லை. பாருங்க, ஸ்தோத்திரம். குறிப்பிட்ட வயசுக்கு மேலே சுகமாக ஆரோக்கியமாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன பலவீனங்கள் வரத்தான் செய்யும். ஆனால் கூடுமான வரைக்கும் நம்ம சரீரம் பாதிக்கப்படாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. 2 வந்து நிதி நலம். அப்படின்னு என்னது, பணம் வேணும். ஸ்தோத்திரம். பொருளாதாரம் ரொம்ப முக்கியம் இல்லை, நல்ல சுகமாக. ஆனால் பணம் இல்லைன்னா கஷ்டம். நான் பாருங்கள், நம்ம கையில் புழங்கின ஆட்கள் குறிப்பிட்ட அளவுக்கு மேலே எல்லார் கையிலும் என்ன இருக்கிறது இல்லை, நிதி நிலைமை இல்லை. சிலருக்கு அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வருமானங்கள் இருக்கும், சிலருக்கு சார்ந்திருக்கணும், யாரையாவது பிள்ளைகளை சார்ந்திருந்தால் தான் முடியும். அப்போ அங்கே என்ன செய்யுதுன்னா, பணம் இல்லாத போது அவங்க மனசு என்ன ஆயிடுது, அப்செட் ஆகிடுது. கையில் பணம் புழங்கி பழகினவங்களுக்கு கையில் பணம் புழங்கலன்னு அதுவே அவங்களுக்கு மனசில் என்ன ஆயிரும்னா பாரமாக மாறிடும். அந்த பாரமே அவங்களுக்கு பலவீனத்தை ஏற்படுத்திடும். நிதி நலம், சிலர் செய்த தவறுகளால் ஏற்பட்டது, அதுவும் என்ன செய்யுதுன்னா இருக்கிறது. ஆகவே நான் அதையும் நான் விளக்கமாக சொல்ல இருக்கிறேன். ஆனால் அந்த பாயிண்ட்ஸை மட்டும் நான் சொல்லிட்டேன். 3வது நான் சொன்ன குடும்ப நலம். இது எது அப்படின்னா, குடும்பத்துக்குள்ள ஒரு நல்ல ஃபெலோஷிப், ஐக்கியம், சமாதானம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது வயதான காலத்தில். இந்த 3 தான் வயசாகும் போது ஒருத்தரை பாதிக்குதுங்க. இந்த 3 ரொம்ப கரெக்டாக இருக்கணும். மேக்சிமம் இந்த 3க்குள்ளே தான் ஒரு வயதானவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது. அவங்க கவலைப்படுறதும் கண்ணீர் வடிக்கிறதும் எதுனா இந்த 3 விஷயம்தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. நான் முதல்ல இந்த உடல் நலத்தை பற்றி நான் சில விஷயங்களை வேகமாக சொல்ல விரும்புகிறேன். எனக்கு ஞாபகம் வரும்பொழுதெல்லாம் நான் அதில் எழுதி வச்சுட்டே இருந்தேன். அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் ஏற்கனவே சொன்னது போல, உங்கள் வயதாகிவிட்டது என்று நீங்கள் ஒருபோதும் நினையாதிருங்கள். நான் சொன்னது காலையில் ஒன்று சொன்னேன், எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரில. இல்லை, நான் அடிக்க சொல்லுகிற வார்த்தை, எனக்கு வயது கூடவில்லை, வருடங்களாகி இருக்கிறது. சொல்லுங்க. யார் கேட்டாலும் சொல்லுங்க, வயசாயிட்டா உங்களுக்கு வயசாயிருச்சா? வயசாகலை. என்ன அதோ நிறுத்திக்கிட்டீங்களே? அடுத்து வருடங்கள் ஆயிருக்கு, அப்படி தானே? 20 வருஷம், 40 வருஷம், 60 வருஷம் ஆயிருக்க ஒழிய வயசாகலை. சொல்லுங்க, வயசாகலை. எனக்கு வீட்டில் போய் சொன்னால் பைத்தியமான்னு கேட்பாங்க சில நேரத்தில். கவலையே படாதீங்க, எனக்கு வயசாகலை. நான் பாஸ்டர் மார்ட்டே சொல்லுவேன், செக்ஷன் மீட்டிங்லேயே சொல்லுவேன், வயசாகுது இல்லையா அப்படின்னு. எனக்கு வயசாகலையா அப்படின்னு சொல்லுவேன். அப்படி சொல்லுங்க. அல்லேலூயா. இது நம்ம ஒரு நம்பிக்கை வெளிப்படுத்துறது, வேற ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. சத்தான உணவுகள் என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க. நல்ல உடம்புல நல்லா இருந்தால் தாங்க நல்லது. மற்றவங்க உங்களை கவனிப்பாங்களான்னு தெரியாது, நீங்கள் தான் உங்களை என்ன செய்யணும், கவனிச்சுக்கணும். நீங்கள் மற்றவங்களை கவனித்த காலம் இருந்தது, ஆனால் உங்களை மற்றவங்க கவனிக்க வாய்ப்பு குறைவாக இருக்கும்.
நீங்கள் வந்து அப்பவும் அப்படித்தான் இப்பவும் அப்படித்தான் நிறைய பேர் இருக்காங்க. அப்பவும் உண்ணாமல் தின்னாமல் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு தான் வந்து இருந்துட்டு இப்போவும் யாராவது சாப்பிட்டியாமான்னு கேட்கறதுக்கு சிலருக்குலாம் இருக்கலாம், சிலருக்கு பெரும்பாலும் இருக்காது. சாப்பிட்டியான்னு கேட்க உங்களை நீங்கள் பார்த்துக்கிட்டா தான். நீங்கள் உங்களை சத்தான உணவு சாப்பிடாமல் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா பின்னாடி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாதிப்புகள் ஏற்படுத்தும். அதனால் சத்துள்ள பொருட்களை சாப்பிடுங்க. கூடுமானவரை உடல் பயிற்சி செய்யுங்க. அல்லேலூயா. வாக்கிங் போகிறவங்க இருக்கீங்களா? கட்டாயம் வாக்கிங் போங்க. ஏகப்பட்ட பேர் வீட்டிலே சும்மா இருப்பீங்க போல. ஏங்க பெஸ்ட்டு வாக்கிங் தான் சொல்கிறாங்க. யாரை கேட்டாலும் என்ன சொல்கிறாங்க? வாக்கிங். இந்த ஆற்று ஓரமாக நிறைய பேர் போகிறாங்க. காலையில் சாயங்காலம் ஏதாவது ஒரு நேரம், எல்லா நாளும் போகாட்டாலும் ஒரு குறைஞ்சபட்சம் 3 நாளாவது போக சொல்கிறாங்க. ஒரு 3-4 நாளாவது நீங்கள் வாக்கிங் போங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. வயசாக பாடியை குறைச்சிக்கோங்க. ரொம்ப முக்கியமானது. யாரெல்லாம் ரொம்ப பாடியாக இருக்காங்களோ அவங்களாம் வயசாக கஷ்டப்படுறாங்க. வெயிட் உள்ளவங்க வயசானா கஷ்டப்படுறாங்க. வெயிட் குறைஞ்சவங்க வயசானாலும் கொஞ்சம் ஓடிட்டுருக்காங்க. அதனால் வெயிட் குறைச்சா வயசானா ரொம்ப நல்லது. அதனால் வெயிட்டை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வாக்கிங் பண்ணால் குறைஞ்சிரும். ப்ரைஸ் எல்லாம். அப்புறம் வந்து உடல் பரிசோதனை என்ன செய்யுங்க? கட்டாயம் செய்யுங்க. அது இப்போல்லாம் ஜிஹெச்சில் கூட அது பண்ணுறாங்கன்னு கேள்விப்படுறேன். அவ்வப்போது பரிசோதனை பண்ணிக்கோங்க. சிலர்லாம் போன வாரம் ஒரு சகோதரி சொன்னாங்க, பாஸ்டர் திடீர்னு எனக்கு சோம்பலாம் ஆயிடுச்சு, போய் பார்த்தா 600 இருந்துச்சாம் சுகரு. அப்போது போன வாரத்தில் ரொம்ப சோமலாம் போயிட்டேன். எனக்கு தெரியாது, இருக்கிறதுனே தெரியாதுன்னு. அப்போது என்ன செய்ய வேண்டியிருக்கு? ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே ப்ரெஷரும் சுகரும் என்ன செய்ய வேண்டியிருக்கு? பார்க்கணும். ஏன்னா ஒரு லிமிட்டுக்கு சுகர்லாம் பிபிலாம் நீ கண்டுக்காமல் விட்டுட்டா டக்குன்னு ஹை ஆகிட்டுனா ஸ்ட்ரோக் ஆகிடும். அது உங்களை யாரும் பார்க்க முடியாது. நான் அன்பாக உங்களை கேட்டுக்கிறேன், வயசானவங்க தயவுசெய்து நீங்கள் செக் பண்ணிக்குவாங்க எவ்வளோ சுகர் இருக்குது, எவ்வளவு. அதுக்கெலாம் ரொம்ப கம்மியாக தான் கேட்குறாங்க. சந்தையில் ஃப்ரீயாக பண்ணுறாங்களாம். நீங்கள் போயிட்டு பண்ணி எதையுமே கண்டுக்கிறதுல நல்லா அடித்து மூக்கு முட்டை சாப்பிட வேண்டியது, பொரிச்சு வறுத்து அடித்து நொறுக்க வேண்டியது. ஏன்னா வயசாகிட்டுனாவே பார்த்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் பார்த்தா வந்து கூச்சப்பட்டு சாப்பிடுவோம். இப்போ அப்படியே கூச்சம்லாம் இல்லை, குழந்தையாக மாறிடுறோமா. ரோட்லேயே பொறிகளை தின்னுக்கிட்டே போகிற வேண்டியது. அப்படியே இப்போலாம் நீங்கள் பார்த்துட்டு வயசாகிட்ட எல்லாம் ஆயிடுது. என்ன ஆகிடுது? சுத்தமாக எல்லாம் மாறி போயிடுது. அது வாடிக்கு சும்மா அதுவா சாப்பிட்டுட்டே ரோட்டில் போக வேண்டியதான். முன்னாடி அப்படி சாப்பிட மாட்டோம். வயசாகிட்டா எல்லாமே வந்துடுதா. அப்போ தான் ஆசையும் நிறைய என்ன செய்து வரும். சின்ன வயசில் சாப்பிடலைங்க, அப்போல்லாம் கட்டுப்பாடுங்க இல்லவும் இல்லை, அந்த விருப்பமும் இல்லை. பிள்ளை சாப்பிட்டா போதும் தான் இருந்த காலம். ஆனால் இப்போ அப்படி கிடையாதுல்ல. இப்போ ஆசை வருது. எதையாவது லட்டு சாப்பிட்றலாமா, மருமகன் அங்கிட்டு ஒதுங்கன்னா அவனை எடுத்து போட்டுக்கலாமா, மகன் திட்டுவானே அவனை அப்படியே எஸ்கேப் ஆக்கி விட்டு அப்படியே பக்கடாவை எடுத்து போட்டுடலாமா அப்படின்னு ஒரு ஆசை. சாப்பிட்றதுக்கு என்ன செய்யுது? ஆசை வருது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக என்ன செய்யணும்? இருக்கணும். அதாவது அதுக்காக துறவியாக ஆயிட வேண்டாம். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்றது தப்பு கிடையாது. செக் பண்ணிக்கோங்க. சாப்பிடக்கூடிய சாப்பிடுங்க. அதாவது ஏதாவது ஒன்று ஸ்வீட் இருக்குன்னா ரெகுலராக சாப்பிடாம எப்போமாவது சாப்பிட்டா ஒன்றும் செய்யாது நான் நினைக்கிறேன். எப்போமாவது கொஞ்சம் எடுத்துக்கிறது தப்பு இல்லை, கொஞ்சமாக சாப்பிட்டா தப்பு இல்லை. ஆனால் செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா பரவாயில்ல, அதை செஞ்சுருங்கன்னு நான் நினைக்கிறேன். பாருங்கள், அப்புறம் வந்து உங்களை நீங்களே கவனிச்சிக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்கள் சாப்பிடாம பிள்ளைகளுக்காக மட்டும் சேர்த்து வைக்காதீங்கன்னு சொல்கிறேன். நிறைய பேர் நம்ம உலக அளவில் கணக்கு எடுத்திருக்காங்க. அதில் பார்த்தா இந்திய தாய் தகப்பன் தான் தனக்காக வாழாமல் பிள்ளைகளுக்காக வாழ்கிறாங்களாம். உலகத்தில் அப்படி கிடையாதான். மற்ற நாடுகள்லாம் அவங்களுக்காக வாழ்கிறாங்களாம். பிள்ளைகள் வந்து அவங்க சம்பாதிச்சுக்கிறாங்களாம். நல்லா கவனிக்கிறீங்களா? எல்லா நாடுகள்லையும் குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் அவங்க. அந்த குறிப்பிட்ட வயசுக்கு மேலே வாலிபர் ஆகிட்டானாவே கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்களே சம்பாதிச்சு அவங்களே படிக்கிறாங்களாம். பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் கஷ்டப்படுறதே இல்லையா. நாம் அப்படி இல்லை. கல்யாணம் முடித்த பிறகும் நம்ம அவங்களுக்கு தான் பிள்ளைகள் முடிஞ்சு பேர பிள்ளைகள் தொடங்கிடுது. காலமெல்லாம் நம்ம நாட்டில் காலமெல்லாமே தனக்காக வாழாமல் பிள்ளைகளுக்காக வாழ்ந்து அப்புறம் பேர பிள்ளைகளுக்காக வாழ்கிறது தான் நம்ம நாட்டில் அதிகமாக இருக்க ஒழிய தனக்காக எப்பவும் வாழ விரும்பலை அவங்க. அதுக்கான பிரயாசமே அவங்க படலை. உழைப்பும் அப்படி தான். உடையும் சரியாக உடுத்தலை, சாப்பாடும் ஒழுங்காக சாப்பிடல. பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அவங்களுக்கு சேர்க்கணும், அவங்களுக்கு வரணும்னு. நமக்கு யாராவது அப்படி கொடுத்தாங்களா? நம்மளாக தானே வந்தோம், நம்மளை தானே எல்லாம் பண்ணோம். ஏன் அவங்க உழைச்சிக்கிட மாட்டாங்களா? அவங்க சம்பாதிச்சுக்கிட மாட்டாங்களா? நம்மளால் முடிஞ்ச அளவு கொஞ்சம் செய்ய வேண்டியது தான். அதுக்காக எல்லாமே அவனுக்கு அவன் 50-100 வயசு வரைக்கும் அவனுக்கு சேர்த்து வைக்கிறதுக்கு எதுக்கு?
அவன் பொழைச்சிக்கிடுவாங்க, அவன் சம்பாதிப்பாங்க, உங்களோட 2 மடங்கு அவன் சம்பாதிப்பான். நீ அவனுக்குன்னு அப்புறம் அவன் என்ன சோம்பேறி உட்காந்து சாப்பிட்றதுக்கு அவனுக்கு வைக்கிறீங்க? அவன் சம்பாதிச்சுக்கிட்டோம், நீங்கள் உழைக்கிறத நீங்கள் நல்லா சாப்பிடுங்க. என்னடா பாஸ்ட் இப்படி சொல்ல நினைக்காதீங்க, நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன். நீங்கள் சம்பாதிச்சதை நீங்களே சாப்பிடாம போயிட்டு என்ன செய்ய போகிறது? நீங்கள் நல்லா சாப்பிடாம பட்னி கடந்து பிள்ளைகளுக்கு வச்சு நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னு கேட்குறேன். நீங்கள் நல்லா சாப்பிடுங்க. அல்லேலூயா. நீங்கள் நல்லா சந்தோஷப்படுங்க, அனுபவிங்க. நீங்கள் அனுபவிக்கணும். சேலையை பூரா அடுக்கி வச்சுட்டு எல்லாம் பிஞ்ச சேலையாக கட்டிக்கிட்டு இருக்கிறது, அது மொத்தமாக கிடக்கும். அது பட்டு சேலை, அந்த சேலை பூரா பீரோவில் அடுக்கி கிடக்குது. என் பிள்ளைக்கு அப்போ நீங்கள் எதுக்கு? அல்லேலூயா. அவங்க காலத்துக்கெல்லாம் நீங்கள் அந்த சேலையெல்லாம் அவங்க கட்டவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க காலத்துக்கு வேறெல்லாம் சேலை வந்துடும். நீங்கள் பிள்ளைக்கு சேர்த்து வைக்கிற சேலையெல்லாம் பிள்ளை காலத்துக்கெல்லாம் என்ன செய்யாது, அவள் கட்டவே மாட்டான். அவள் வந்து அதை அவங்க டிசைன் வேறு மாதிரி வரும். இப்போல்லாம் பாதி சேலையே போச்சு, ட்ரெஸ் எல்லாம் மாறுதுங்க. தயவுசெய்து நீங்கள் அனுபவிங்கன்னு சொல்கிறேன். சொல்லுங்கள், நம்ம அனுபவிக்கணும். அல்லேலூயா. நல்ல மீனை வாங்கி கறியை வாங்கி நல்லா சாப்பிடுங்க, நல்லா உடுத்துங்க, நல்ல ஒரு கத்தர் காசு கொடுத்தா செய்யுங்க. அவங்களுக்கு திருமணத்திற்கு சில முக்கியமானவைகளுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க, கொஞ்சம் இருந்தால் போதும். அவங்களுடைய எதிர்காலங்களுக்கு பேரப்பிள்ளைகளுக்கெலாம் நீங்கள் செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் நல்லா என்ன செய்யுங்க, உங்கள் உடம்பை நல்லா பாருங்கள். ஸ்தோத்திரம். குறிப்பாக அதிகம் கவலைப்படாதீங்க. அதிகம் கவலைப்பட்டதுனா ஒன்றும் ஆக போகிறதே இல்லை. கவலையினால் எதாவது ஆகுனா கவலைப்படுங்க. நான் உட்காந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன்னா ஒரு 1000 ரூபா கடன் தீர்ந்துடும். நான் உட்காந்து கொஞ்ச நேரம் கவலைப்பட்டால் பிபி குறைஞ்சிரும். நான் கொஞ்ச நேரம் உட்காந்து கவலைப்பட்டேன்னா எனக்கு ஏதாவது நடக்கும் அப்படின்னா நீங்கள் கவலைப்படுங்க. ஒரு பைசாவும் நடக்க போகாது, ஒன்றுமே நடக்க போகிறது இல்லை. பிறகு கவலைப்பட்டு என்ன செய்ய? நடக்க வேண்டிய வேலையை பாருங்கள். நடக்கிறது நடக்கட்டும். சொல்லுங்கள் ஏங்க, நடக்கிறது நடக்கட்டுமே. சிலர்லாம் கேட்டாங்க, பாஸ்டர் இப்போ பாஸ்டர் 2 பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ஒத்தையில் கிடக்கிற 2 பேரும் அடுத்து இவங்க என்ன செய்ய போகிறாங்களோ தெரில. ஊழியம் இருக்குது, இந்த ஊழியத்தை யார் தொடருவா, அடுத்து யார் வரப்போகிறா, என்ன நடக்கும்னு சிலர்லாம் கேள்வி. பாஸ்டருடைய எதிர்காலம் என்ன? நடக்கிறது நடக்கட்டும். இருக்கிற வரைக்கும் செய்வோம் ஊழியத்தை. ஆண்டவர் கையில் இருக்குது. நானும் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கேன். நம்மளை கொண்டு கத்தர் என்ன செய்யணுமோ செஞ்சுக்கிட்டே இருப்போம். அன்னைக்கு நடக்கிறது அன்னைக்கு பார்ப்போம். கத்தர் பார்த்துக்கிடுவார். எல்லாம் நன்மையாய் முடியும். அல்லேலூயா. எல்லாம் சரியாக நடக்கும், எல்லாம் சரியாக நடக்கும். அல்லேலூயா. நாங்கள் 2 பேரும் ஃப்ரீயாக இருக்கோம், சந்தோஷமாக தான் இருக்கோம், பொறாமையாக இருக்கோம். நீங்கள் முறைச்சிக்கு பார்க்குறத பார்த்தா இவங்க என்ன இப்படி ஃப்ரீயாக இருக்காங்களான்னு பொறாமை போட்டுறீங்களா? அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். கத்தர் அப்படி வச்சிருக்கிறா. சோத்திரம். சந்தோஷமாக இருங்க, கவலைப்படாதீங்க. சொல்லுங்கள், கவலைப்படாதீங்க. அப்புறம் சுத்தமாக இருக்கணுமா. வயசாகிட்டா என்ன வரும், என்ன குறையும்? சுத்தம் குறையும். வயசாக என்ன குறையும்? முன்னாடியெல்லாம் ரொம்ப கணக்கு பண்ணியே செய்வீங்க. அது இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். அது போய் கணக்கட்டு கொடு. அந்த பாத்திரம் கலவை அது கடந்துட்டு போட்டு 2வது நாள் பார்த்துக்கலாம். துணி அது கணக்கணும். குளிக்கலை, நாளைக்கு குளிச்சுக்கலாம் விடு. வயசாக என்னாகும்னா சேலை கட்டு மாறும், சாப்பாடு மாறும், வீட்டை பெருக்கிறது மாறும். எல்லாமே என்ன செய்யும்னா உடம்பு முன்னாடியெல்லாம் கண்ணாடி முன்னாடி 1 மணி நேரம், இப்போமெல்லாம் களவிடு தலையை வச்சு இப்படி சீவிட்டு அப்படியே போகிறது தான். சேலையெல்லாம் முதல்ல பின்னு தான், இப்போ பின்னெல்லாம் கிடையாது, சுற்றி விட்டு அது பாட்டு போகிறது தான். சோத்திரம். அப்போ நாளாக என்ன ஆகுதுன்னா நம்மளை சரியாகவே என்ன செய்யறதில்ல, என்னமோ சன்னியாசியாக ஆகிற மாதிரி நினைப்பு. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், உங்களை இளமையாக வைக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ செய்யுங்க. கூடுமான டையெல்லாம் அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணுங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்கு முடிஞ்சால் என்ன செய்யுங்க, தப்பாக டை அடிக்கிறது இல்லை, உங்களுக்கு பிடிச்சா நல்லது. ஒரு பாஸ்டர் சொன்னார், ஒரு பிரின்சிபால் சொன்னார் தப்பு இல்லை, டை அடித்தா என்னன்னா அதாவது குவாலிட்டியாக செய்யணுன்றாங்க. அதாவது சும்மா தெருவில் கிடைக்கிறத லோ குவாலிட்டி எடுத்து அடிச்சிங்கன்னா அது வந்து பாதிக்கும், கெமிக்கல் நிறைய. இப்போ நிறைய அது வந்துருக்கு, கொஞ்சம் காசு கூட இருக்கும் அப்படின்னா செய்யலாம். நாங்கள் உங்கள் பாஸ்ட்டு சொல்லிட்டாரு, வீட்டில் போய் சண்டை கண்டை போட்டுறாதியோ, டை அடிக்க பார்த்து சொல்லியிருக்காரு, வாங்கி தரீங்களா இல்லையா அப்படின்னு வீட்டில் போய் தகராறு பண்ணி அவர் எனக்கு போன போட்டுருவார். நான் அதை வந்து ஒரு சின்ன ஒரு ஆலோசனையாக தான் சொல்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் முடிஞ்சால் என்ன செய்யுங்க, செய்கிறது தவறு ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்மளை வந்து நல்லா கொஞ்சம் நான் டை அடிக்கலன்னு நீங்கள் தப்பான பாஸ்ட்டு தான் அடிச்சு தான் நிற்கார போகிறேன்னு இல்லை, அடிக்கலை. ஆனால் அடிக்கிற தவறு இல்லை. ஏன்னா நம்மளை வந்து இளமையாக நம்ம வச்சுக்கிறது, நல்லா ட்ரெஸ் பண்ணுறது, நல்லா டை அடித்து நல்லா நீட்டாக இருக்க நமக்கு மனசுக்குள்ளே நமக்கே நம்பிக்கை என்ன செய்யும் வரும்.
நமக்கு அந்த அந்த இளமை உணர்வு நமக்கு வரும். அதுவே ஆரோக்கியத்தை கொடுக்குங்க. அல்லேலூயா. அப்போ அப்படி ஒரு நம்ம தன்னம்பிக்கை நமக்குள்ள என்ன செய்யணும், வரணும். அதுக்கு அதை செய்கிறது ஒரு தப்பு இல்லை. நல்லா ட்ரெஸ் பண்ணுங்க, நல்லா சுத்தமாக இருங்க. நீங்கள் அது நான் சில இதில் படிக்கும்போது உப்பு தண்ணினால் வாய் கொப்பளிச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. வயசாகும்போது உப்பு தண்ணியால் அவ்வப்போது வாய் கொப்பளிக்கணுமா. சூரிய ஒளி நமக்கு படணுமா. சூரிய ஒளி வயசாகும்போது சூரிய ஒளியில் சில நமக்கு தேவையான சத்துக்கள் இருப்பதுனால சூரிய ஒளி படாமல் இருந்துடக்கூடாது. வயசாகிடுச்சு வீட்டுக்குள்ளே இருந்தோம்னா அதுவே வியாதி. நீங்கள் வெயிலில் போகணுமா. வெயிலில் தயவு செய்து போகணும். அதாவது வெச்சு வெயிலில் காலை அல்லது மாலையில் அந்த வெயில் உங்கள் உடம்புல படும்போது அது கொஞ்சம் ஆரோக்கியத்தை ஏற்படுத்து தான். அதான் சொல்கிறேன், காலையில் அதிகாலை வெயிலில் காலை வெயிலில் நீங்கள் நடந்து போனீங்கன்னா அது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்றாங்க. அப்புறமா தும்மும்போது இருமும்போது வாய் என்ன செய்யணும், மூடிக்கணும். சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சளி பிடிச்சிருக்கும் பெரியவங்களுக்கு, அதோடையே குழந்தை என்ன பண்ணுவாங்க, முத்தம் கொடுப்பாங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். சில பெரியவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சண்டை போடுறது, பிள்ளைய முத்தம் கொடுக்க விட மாட்டேக்கா, பொம்பளையாவா அப்படின்னு. அந்த மருமக என்ன செய்வான்னா, அவள் இப்போ தான் காலேஜ் எல்டிசி முடிச்சுட்டு வந்திருப்பா. அவள் ரொம்ப டீசன்ட் பார்ட்டி, மருமக ரொம்ப டீசன்ட் பார்ட்டி. அவள் ஏற்கனவே பொத்தி இப்போமெல்லாம் ஜிப்பு போட்டு மூடுற மாதிரிலாம் வந்துருச்சு. இப்போ முன்னாடியே தொட்டில் தானே, முன்னாடிலாம் சும்மா துண்டில் வேஷ்டியில் தான் பிள்ளைய கொடுப்போம். இப்படி அப்போல்லாம் அப்படி கிடையாது. ரொம்ப ஈஸியாக அப்படி வைக்கிறதுக்கு, தலைலாம் வைக்கிறதுக்கு கரெக்டாக பாக்ஸ் மாதிரிலாம் பண்ணி பஞ்சு மெத்தெல்லாம் ரெடி பண்ணி ஜிப்பெல்லாம் போட்டு என்னெல்லாமோ வந்து போயிடுச்சு பாருங்களேன். அப்போ அதில் வச்சு பக்குவமாக பிள்ளைய பார்க்க மருமவா. இந்த அம்மா என்ன செய்யுதுன்னா, மாமியார் போய் அதை வாயோட வாயை முத்தம் கொடுக்குது. அப்போ அவள் விடுவாளாவா, உடனே புடுக்குன்னு வடக்குன்னு பிடுங்குவாளா. இந்த அம்மாவுக்கு என்ன வந்துடும், உடனே பாத்தியாடா உன் கொண்டாடி இன்னைக்கு வந்து பிள்ளைய கூட கொடுக்க மாட்டோம், அது ஏன் பிள்ளைன்றது. அவள் சொல்கிறா ஏன் பிள்ளைன்னு. ரெண்டு பேருக்கு யார் பிள்ளைன்னு தெரியல. சில வீட்டில் சண்டைன்னா அந்த அம்மாவும் ஏன் பிள்ளைங்குது, பாட்டி இல்லை ஏன் பிள்ளைங்குது, மருமகளும் ஏன் பிள்ளைன்றா. எவன் சண்டை போடாதீமான்னு. பெரியவங்க இதில் நாசூக்கா என்ன செய்யணும், ஒதுக்கணும். முத்தம் கொடுக்கலன்னா விடணும், பரவாயில்ல. அதை ஏன்னா வயசாகும்போது நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முத்தம் கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, அப்படி தானே. சரி, அடுத்து வந்து நல்ல கவனிங்க. பிடித்த வேலையை பிஸியாக செய்யுங்க. உங்களுக்கு எந்த வேலை பிடிக்கும் அந்த வேலையை நீங்கள், ஆமாம், எல்லா வேலையும் பிடிக்காது, சில வேலை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அந்த வேலையை நீங்கள் ஆக்டிவாக இருங்க. சில ரிட்டையர்ட் ஆகிட்டுனா வீட்டில் உட்காந்துருவாங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் போஸ்ட் மாஸ்டர் வந்து ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கு எடுத்தாப்புல ஒரு ஹோட்டலில் கேஷியராக இருக்கார். அவர்கிட்ட கேட்டேன், நம்ம சர்ச்சுக்கு வந்தார், ஐயா என்னையா போஸ்ட் மாஸ்டராக இருந்துட்டு நீங்கள் ரிட்டையர்டுனா இப்படி உட்காந்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டால், இல்லையா நான் வேலை செஞ்ச 4 பேர் முகத்தை பார்த்தா தான் எனக்கு வந்து நல்லா இருக்கு, இல்லைன்னா நான் முடங்கி போயிடும் வீட்டுக்குள்ளே, அதனால் ஆக்டிவாக இருக்க விரும்புகிறேன்னு அவர் வேலை செய்தார். நான் அப்படி தான் செய்யணும்னு சொல்ல வரல. ஏதோ ஒரு வேலையில் நீங்கள் என்ன செய்யணும், பிஸியாக இருந்துகிட்டே இருக்கணும். உட்காந்து பழகிட்டீங்கன்னா அப்படியே உட்காந்துருவீங்க. ஓடி ஏதாவது வேலை செஞ்சிட்டே இருங்க. நீங்கள் வேலை செஞ்சிட்டே இருங்க. பிஸியாக இருந்தீங்கன்னா பிஸியாக இருந்துகிட்டே இருப்பீங்க. நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா, அதுக்காக கடினமான வேலை செய்ய சொல்லலை, உங்களால் என்ன முடியுமோ அதை ஒரு வயசுக்கு மேலே உங்களால் சின்ன வேலையாவது நீங்கள் செஞ்சிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்க முடியும்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து சில இதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பாருங்கள், பிடித்தவங்களோடு நேரம் செலவு பண்ணணுமா. மனசில் அப்போ ரிலாக்ஸாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு யார் பிடிக்குமோ அவங்க கூட என்ன செய்யுங்க, ஃபோன்லேயோ நேர்லேயோ கொஞ்சம் பேசி உங்கள் மனசு விட்டு என்ன செய்யுங்க, பேசுங்க. அது உங்களுக்கு மனசுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து பெரிய வயசாகும் போது ஏற்கக்கூடிய சில விஷயங்கள் என்ன, மாடிப்படியும் கழிப்பறையும் ரொம்ப முக்கியமானது. பாருங்கள், நிறைய வயசானவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மாடிப்படியில் தவறி விழுந்துடுறாங்க. அப்புறம் பாத்ரூமில் வழுக்கி நிறைய விழுறாங்க. இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவ்வப்போது பாத்ரூம் நல்லா க்ளீன் பண்ணணும். ஏன்னா அதில் விழுந்திருக்காங்க நிறைய பேர். அதனால் அதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லப்படுது. அப்புறம் வந்து ஸ்தோத்திரம், நீங்கள் தன்னம்பிக்கை உள்ளவங்களாகவும் இருக்க வேண்டியது இருக்குது. கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்குது, ஆனால் நம்மளையும் நம்ப வேண்டியிருக்குது. தேவ கிருபையினால் நம்மளை நம்ப வேண்டியிருக்கிறது. ஸ்தோத்திரம். அப்புறம் பண விஷயம், நான் இது நிறைய சொல்லணும், டைம் ஆகிட்டே இருக்குது. பண விஷயத்தில் நிதி நலம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானதுங்க, ரொம்ப முக்கியமானது. 80 வயசுக்கு மேலே 20% மக்கள் உழைக்கிறாங்களாம். 80 வயசுக்கு மேலே 20% மக்கள் உழைக்கிறாங்களாம். நம்முடைய நாட்டில் வந்து வயதானவர்களுடைய பொருளாதாரம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பாருங்கள், நான் சில புள்ளி விவரங்களை சொல்கிறேன். 36.66% மக்கள் இந்தியாவில் முதியோர்கள் தனியாகத்தான் என்ன செய்கிறாங்களாம், வாழ்கிறாங்களாம், தனியாக இருக்காங்களாம், அவங்களுக்கு சப்போர்ட் இல்லை. எவ்வளோ சதவீதம், 36% மக்கள் தனியாக தான் இருக்காங்களாம். அப்புறம் வந்து 63.33% பிள்ளைகளை சார்ந்து இருக்கிறாங்களாம்.
அப்புறம் ஆண்களை விட பெண்கள் தான் அதிக ஆண்டுகள் வாழ்கிறதுனால விதவைகள் அதிகமாக தனிமையில் இருக்கிறாங்களாம். ஆயுசு நாட்கள் வந்து பெண்களுக்கு தான் கூட இருக்குது. அதனால் நிறைய பாருங்கள், ஆண் இல்லாமல் பெண் தான் ரொம்ப தனியாக இருக்கிறாங்கனால் விதவைகள் நிறையா இந்தியாவில் இருக்கிறதாக ஒரு கணக்கெடுப்பு இருக்குது. ஸ்தோத்திரம். குறிப்பாக வந்து நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை ரொம்ப முக்கியமானது என்னவென்றால், நிறைய பெரியவங்க தான் நன்றாக இருக்கும்போதே எல்லாவற்றையும் தன் பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சிடுறாங்க, கொடுத்துடுறாங்க. அதுக்கு பிறகு அவங்க படுற பாடு ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஸ்தோத்திரம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது பிடிச்சிருந்தா மட்டும் எடுத்துக்கோங்க. நீங்கள் எதையும் பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் என்ன செஞ்சிடாதீங்க, கொடுத்துடாம உங்கள் பேர்லேயே என்ன செய்யட்டும், இருக்கட்டும். என் காலத்துக்கு பிறகு இதை என்ன செய்ய எடுத்துக்கோப்பா, அதுக்கப்புறம் யாருக்கு போகுது, ஒரு பிடிமானம் உங்களுக்கு இருந்தால் தான் கொஞ்சம் நஞ்சமாவது மரியாதை இருக்கும்னு நான் சொல்கிறேன். ஆமாவா இல்லையா? உங்கள் சொத்து எதுவாக இருந்தாலும் சரி, நான் நம்ம சர்ச்சிலையும் பார்த்துருக்கேன், நிறைய அனுபவம் பட்டிருக்கேன், என் நண்பர்கள் சொந்தங்களிலும் பார்த்துருக்குறேன். நிறைய தாய் தகப்பன் தனக்குரியது எல்லாத்தையும் பிள்ளைன்னு ஆனால் நைஸ் பண்ணி வாங்கிடுவானுவேன், நைஸ் பண்ணி வாங்கிடுவாளுவ. ஐயோ அம்மா அம்மான்னு ஒன்று அம்மா உருகிடுறாங்கல்ல, அம்மா அவளுக்கு ஃபீஸ் கட்டணும், அவளுக்கு எது போடணும், நகை போடணும், கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை வருது, அப்படி வருது இப்படி வருதுன்னு சொல்லி அம்மாவை தடவி கொடுத்து அப்படியே ஐஸ் வச்சோன்னு அம்மா இறங்கி சரி நம்ம பிள்ளைக்கு தானே வாழ்கிறோன்ட்டு அவ்வளோயும் அவுத்து கொடுத்துட்டு மொட்டையாக உட்காந்துருக்கு, ஒன்றுமே இல்லை. எல்லாத்தையும் வாங்கிட்டு போன பிறகு 3ஆவது நாள் பேச்சே மாறுது, பேச்சே மாறுது, பேச்சே மாறுது. உலகம் காசுக்காக ஆனால் எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக நான் சொல்லிடல, ஆனால் பெரும்பாலும் அப்படி தான் இருக்குது. மருமக மாறிடுறா. ஆமாம், மாமியார்கிட்ட மாமனார்கிட்ட கையில் பிடிமானம் இல்லைன்னா மருமக மாறிடுறான். உங்கள் கையில் பிடிமானம் என்ன செய்யட்டும், இருக்கட்டும். உங்களுக்கு பிறகு பார்த்துக்கிடுவோம். தப்பி தவறி எதையாவது கொண்டு கையெழுத்து போட சொன்னால் போட்டுறாது, என்கிட்ட வந்து அது கேளுங்க, காமிங்க. பாஸ்டர் என் மருமாவை கையெழுத்து போட சொல்கிறான், மவன் கையெழுத்து போட சொல்கிறான், என்னன்னு தெரியலையே பாருங்கன்னா அது காமிங்க 4 பேர்கிட்ட. ஏன்னா என்னத்தையாவது ஒன்று கையெழுத்து போட்டுட்டீங்கன்னா கடைசியில் அந்த வீட்டில் அவன் இருப்பான், நீங்கள் வாடகை வீட்டுக்கு போயிருவீங்க, சிக்கலாகி போயிடும். சொல்லுங்க, வெளியில் வந்துட வேண்டியதுதான். வெளியில் நீங்களாம் போகிற அளவுக்கு ஆகி போயிடும், போகிற அளவுக்கு ஆயிரும். அதனால் நான் எப்போதும் சொல்வேன், தயவு செய்து அப்படி செஞ்சிடாதீங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இது ஒரு முக்கியமான விஷயம். சிலருக்கு அப்படி சொத்து வீடு நகைலாம் இருக்கிறவங்களுக்கானது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம், மிக முக்கியமானது, உங்களிடம் எதுவும் இல்லாட்டா உங்கள் மரியாதை குறைஞ்சிரும், மற்றவர்களுக்கு பாரமாக இருப்பது போல தோணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இருக்கிற வரைக்கும் உங்களை சார்ந்திருப்பாங்க, உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு நீங்கள் அவங்களுக்கு பாரமாக இருக்கிற மாதிரி தோணும். அப்படி நடக்கும். சேமிப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். பிரைஸ் தி லார்ட். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு 40 வயசுக்கு மேலே ஆகிட்டாவே நீங்கள் கொஞ்சம் உங்களுக்காக என்ன செய்யணும், தனியான ஒரு சேமிப்பு இருந்துகிட்டே இருக்கணும். யாரையும் நம்பாதீங்க, சொல்லுங்கள், யாரையும் இந்த உலகத்தில் நம்ம கர்த்தரை மட்டும் நம்புங்க. உங்களுக்கு நீங்கள் சேஃப்டி பண்ணிக்கணும். அவங்க தருவாங்க, இவங்க தருவான், அவங்க கஞ்சி ஊற்றுவான், இவங்க கஞ்சி ஊற்றுவான்னு நினைக்காதீங்க. யாரும் கஞ்சி ஊற்றணும்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஊற்றினாலும் ஊற்றலாம், பால் ஊற்றினாலும் ஊற்றலாம், கஞ்சி ஊற்றினாலும் ஊற்றுவான், சில நேரத்தில் பாலே ஊற்றிடுவான். அதனால் நீங்கள் யாரை என்ன செய்யாதீங்க. ஆமாம், அவன் அப்படின்னா நம்ம நிறைய பார்த்துட்டோங்க, நிறைய பார்த்துட்டோம். சம்பாதித்து இவன் ஒன்றுமே செய்யலை, எல்லாமே அப்பா அம்மா தான் சம்பாதிச்சது, இவன் ஒன்றுமே செய்யலை, அவ்வளோத்தையும் வாங்கிக்கிட்டு தெருவில் அம்மா விட்ட நான் பார்த்துருக்கேன். கண்ணீர் விட்டு அழுதா கூட மனசில் இறக்கமே இல்லைங்க, இறக்கமே இல்லை. பெத்த தாய் அவ்வளோ சம்பாதிச்சு என் சொந்தத்தில் பெரிய வீடு, அவங்க ஃபோட்டோஸ்ட்டை வேலை செஞ்சவங்க, நல்ல வீடு எல்லாம் கட்டி அவங்க கொடுத்துருக்குறாங்க. இவங்க இப்போ அவங்க அவங்களுக்கு நல்ல வேலை பென்ஷன் இருந்ததுனால பரவாயில்ல, அவங்க ஒரு ஒத்திக்கு வீடு பிடிச்சி தனியாக இருக்கிறாங்க. இந்த வீட்டில் அந்த பையனும் மருமகள் இருக்காங்க. வீட்டுக்குள்ளே வர முடியாது, வீட்டுக்குள்ளே அவங்க கட்டின வீட்டுக்குள்ளே அவங்களால வர முடியாதுங்க. ஏன்னா எழுதி கொடுத்தாச்சு. நல்லா, அதாவது அது வரைக்கும் நல்லா பேசியிருந்தாங்க. என்னைக்கு எழுதி கொடுத்தா அன்னைக்கு கூட பேச்சும் கிடையாது. தாய் தனியாக கஷ்டப்படுறாங்க, கீழே விழுந்து எலும்பு உடஞ்சி கிடக்கு, அப்போ கூட அந்த வீட்டில் தான் இருக்காங்க, நடக்கக்கூட முடியல. தாயின் கண்ணீர் அவர்களுக்கு பெருசாகவே தெரியாது. தயவு செய்து உங்களுக்குன்னு ஒரு சேமிப்பு இருக்கட்டும். சொத்து இருக்கிறவங்க வீடை வச்சுக்கோங்க, வருமானம் ஏதாவது இருக்கணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு சேமிப்பு ஏதாவது பேங்கில்
கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது இன்றைக்கி நிறைய இருக்குது. உங்களால் முடிஞ்சது இப்போமே வச்சுக்கோங்க. பிரைஸ் எல்லாம் ஏமாந்துடாதீங்கன்னு சொல்கிறேன். பொருளாதார உதவி இப்போ கவர்மெண்ட்டில் கூட நிறையா விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 2009 மூத்த குடிமக்கள் பராமரிப்பு சட்டம்னு ஒரு சட்டம் இருக்குது. அப்படி பாதிக்கப்பட்டால் அது மூலமாக என்ன செய்யலாமா, நம்ம அதை மீட்டு கொள்ளலாம்னு சொல்லியிருக்கு. நீங்கள் ஒருவேளை நீங்கள் ஏமாற்றிட்டாங்கன்னா கூட என்ன செய்யலாம், ரிட்டர்ன் வாங்குறதுக்கு சட்டம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் செய்ய முடியும். ஆமென், ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, உங்களை கவனிக்க வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்குது. அவங்க கவனிக்க வைக்கிறதுக்கு அந்த முறையில் போகக்கூடிய இருக்குது. அதெல்லாம் நம்ம போக முடியுமான்னு தெரியல. அப்படி போனோம்னா ரொம்ப பகையாகவும் என்ன செய்யும், மாறும். ஆகவே நாம் நம்மை காத்துக்கிறதே பெஸ்ட்டு. சண்டை போட்டு சட்டத்தின்படி போய் போராடி அதுக்கு போகவே வேண்டாம். முன்னாடியே கரெக்டாக இருந்துட்டாவே போதும். நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துட்டாவே அதெல்லாம் வராமல் தடுத்துக்கிடலாம். என்ன, உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க. அல்லேலூயா. கனி கூர்ந்து கவனிக்கி. நான் சொல்கிறேன், இப்போவுமே 2 பேரையும் நம்பாமல் ஒரு நல்ல பேங்கில் போட்டு வச்சுக்கணும். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். 2 பேர் வருவாங்க வீட்டுக்கு, கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், அதனால் ஆமாம், நான் அதான் சொல்கிறேன், உங்களை நீங்கள் என்ன செய்யுங்க, யாரை நம்பியும் இருக்கணும்னு நினச்சிடாதீங்கல்ல, ஸ்தோத்திரம். கத்த நல்லவர். அப்புறம் குடும்ப நலம். இந்த குடும்ப நலம் 3வது வந்துடுறேன். குடும்ப நலம் ரொம்ப முக்கியமானது. பாருங்கள், உடம்பு நல்லா இருக்குது, பணமும் கொஞ்சம் இருக்குது. ஆனால் அந்த 3வது ரொம்ப முக்கியமானது. அதில் சிக்கல்கள் நிறைய என்ன செய்யுதுன்னா இருக்குது. இந்த குடும்ப நலம் இல்லைன்னா அதான் உறவு நலம் இல்லை. அந்த அப்பா அம்மா மகன் மருமக பேர பிள்ளைங்க, இது ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தாலும் சரி, தனித்தனியாக இருந்தாலும் சரி, 2லேயுமே பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகமாக கூட்டு குடும்பத்துக்குள்ள அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. தனித்தனியாக இருந்தால் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஆனாலும் இருக்குது. அப்போ இந்த இடத்துல நாம் கொஞ்சம் இந்த குடும்ப நலம் இருக்குல்ல, மனநலம் இருக்குல்ல, இது உறவு நலம் இருக்குல்ல, குடும்ப உறவு, இது ரொம்ப முக்கியமானது. அதில் கவனம் செலுத்துங்க. அதிகமாக எதிர்பார்க்காதீங்க. சொல்லுங்கள், எப்போ பிரச்சனை வரும், அதிகமாக எதிர்பார்க்கறது. உங்கள் எதிர்பார்ப்பை குறைச்சிக்கோங்க. நிறையா பெரியவங்க ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. பிள்ளைகள்னா அப்படி இருக்கணும், அம்மா நம்மளை போட்டு என்ன செய்யணும், தாங்கணும், அப்பான்னு கிடக்கணும். பிள்ளைகள் டெய்லி ஃபோன் பண்ணிடணும்னு சொல்லுவாங்க. பாஸ்டர்மா டெய்லி அவள் ஃபோன் பண்ண வீடு பிடிச்சா ஃபோன் பண்ணட்டும், பிடிக்கலன்னா ஃபோன் பண்ண வேண்டாம், விட்டுத்தல். அவங்க நல்லா இருந்தாலே போதும். அந்த இடத்துக்கு வந்துடணும். ஒரு நாள் பண்ணலாம், இப்படி அங்கிட்டு போகிறது இங்கிட்டு வர்றது, போன காணம்னு இந்த விட்டுருன்றேன். எத்தனை பேருக்கு புரியுது? நான் சொல்றேன், 1 மாதம் கழிச்சு பண்ணாலும் பரவாயில்ல, விட்டுரு. தாய்க்கு மனசு வர மாட்டேங்கோ. நீங்கள் என்ன அங்கே சப்போர்ட் பண்ணுறீன்னு கேட்க. நான் ஒன்று சொல்கிறேன், சில நேரங்களில் நான் உணர்கிறேன், யாராக இருந்தாலும் சரி, நிறைய வீடுகளில் குடும்ப நலன் கெட்டுப்போக காரணம் என்ன தெரியுமா? நம் பிள்ளைகளுடைய வாழ்வில், பேர பிள்ளைகள் வாழ்வில் குறுக்கே போய் நிற்பது பெரிய ஆபத்து. நான் சொல்கிறேன், நாம் நம்முடைய பிள்ளைகள் விஷயத்தில் முடிவெடுத்தோம். பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகிவிட்டதென்றால் அவர்களுடைய விஷயத்தில் அவர்களே முடிவெடுக்கட்டும். தேவையானால் கேட்டால் ஆலோசனை சொல்லுவோம். பிள்ளைகள் ஆலோசனையை விரும்பினால் அவங்களுக்கு ஆலோசனை சொல்லுவோம். கேட்காவிட்டால் நீங்கள் என்ன செய்யுங்க, அமைதியாக இருப்பதே ரொம்ப நல்லது. நிறைய குடும்பத்தில் குடும்ப நலம் கெட்டு போக காரணம் இவங்க போய் ஒவ்வொரு விஷயத்தில் என்ன செய்கிறது, தலையிடுறது. மருமகன் விஷயத்தில், மருமகா விஷயத்தில், மகன் விஷயத்தில் போயிட்டு என்ன கேட்டு செய்யாமல் நீயே செஞ்சதில் சீரழிப்போ, உன் இஷ்டத்துக்கு செய்கிற பவரை காமிக்கிறது. இவங்க பவர் இருக்காங்களாம். உங்கள் பவர்லாம் முடிஞ்சு ரிட்டையர்ட் ஆகி போச்சுங்க. நம்ம பவர்லாம் இப்போ கேன்சல் ஆகி போச்சு. அப்படி தானே? செக்கேஜ் காலம் ரொம்ப அதிகமாக இருக்குமே. இவங்க காலம்லாம் இன்னும் பவர்லாம் ரொம்ப சீக்கிரமாக போயிடும், பீஸாக்கி விட்டுருவானுவேன். இப்போல்லாம் நம்ம பவரெல்லாம் மதிக்கிறதே கிடையாது. நான்லாம் இப்போலாம் ஒன்றுமே சொல்கிறேன், 2 முடிஞ்சிருச்சு. எந்த விஷயத்தையும் தலையிடாமல் நம்ம பழப்ப நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். அவங்க பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்னு அவங்க முடிவு பண்ணுறாங்களோ அவங்க முடிவு பண்ணிட்டோம். நீங்கள் வளர்த்தீங்கள பிள்ளை, அப்படி சில பெற்றோர் பிள்ளை அடிக்காதன்னு நுழையிறது. சில பெற்றோர் பிள்ளை என்ன இப்படி வளர்க்குற, நாங்களாம் எப்படி வளர்த்தோம் சாத்துன்றது.
அதாவது கம்பெடுத்து கொடுக்கறது. நாங்களாம் அந்த காலத்தில் அப்படி போட்டு வளர்த்தோம், இப்படி போட்டு வளர்த்தோம், நீ என்னைக்கு இப்படி பஞ்சுமத்தியில் போடுற, நாங்கள் மண்ணில் உருட்டினோம், நாங்கள் அந்த காலத்தில் பிள்ளைகளுக்கு அப்படி சாப்பாடு கொடுத்தோம், நீ என்ன இப்படி சாப்பாடு கொடுக்க. ஏம்மா உன் காலம் முடிஞ்சிட்டுமா, அவங்க எப்படி சாப்பாடு கொடுத்தனா உனக்கு என்ன, அவங்க எப்படியோ கொடுத்துட்டு போட்டும், அவங்க பிள்ளை அவங்க பார்க்காக. நீங்கள் திருமணம் பண்ணி கொடுத்துட்டாச்சுன்னா தயவு செய்து தலையிடாதீர்கள். அவங்க 2 பேரும் என்னம்மா குசு குசும்பாங்க, என்னை பற்றி குசு குசுன்னு பேசுகிறீங்களா வைக்கிறீங்களா, அவங்க வேற குசு குசுன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு என்னம்மா இதில் பிரச்சனை? அந்த மகளும் மருமகனும் அல்லது மகளும் மருமகளும் மகனுமா, சரி, அவங்க 2 பேரும் என்னமோ பேசிட்டு போட்டுங்க, அந்த உரிமை கூட அவங்களுக்கு கிடையாதான்னு கேட்குறேன். அப்படி கேளுங்க. நம்ம குசு குசுன்னு பேசத்தானே கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்கு இல்லை? நான் இதெல்லாம் சேகரிச்சிருக்கேன், நிறைய இடத்துல, நிறைய குடும்பத்தில் பார்த்துருக்கேன். இப்படி கம்ப்ளைண்ட் வரும், பாஸ்டர் அவங்க 2 பேரும் குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருக்கேன். நான் சொன்னேன், ஏமா அதுதானே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கி. இந்த வயசான அம்மா அதுக்கு இடையில போயிடுது. என்ன குறுக்க போகாதீங்க. என்ன அவங்க பெரியவங்க பிள்ளைகள் 2 பேர் இடத்துலையும் போகாதீங்க, பேரப்பிள்ளை விஷயத்துலையும் போகாதீங்க, பிள்ளைகளுக்கும் பேரப்பிள்ளை கிடைக்கல இடையிலையும் நீங்கள் போகாதீங்க. அவங்க என்ன வேலை செய்கிறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, எவ்வளோ வருமானம் வருது, அவங்க என்ன பண்ணுறாங்க, அது நமக்கு தேவையில்லை. நமக்கு ஏதோ சோறு போடுறாங்களா, முடிஞ்சு போச்சு, நமக்கு அதை நடக்கா, நமக்கு தேவை சந்திக்கிறாங்களா, அதோட நீங்கள் அப்படி இருந்துக்கிட்டால் உங்களுக்கு மதிப்பு அதிகம். நீங்கள் உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற மதிப்பும் போயிடும். நிறைய பேர் அன்னைக்கு இருந்த மாதிரி இன்னைக்கும் உள்ள நுழைஞ்சி அதிகாரத்தை பவரை காமிக்கிறதுனால பிரச்சனை என்ன செய்து வருது. நீங்கள் அதல்லாமல் வேறு வகையில் உங்களுக்கு நீங்கள் பொழுதுபோக்க தேடிக்கோங்க. உங்களுக்கான எல்லா சந்தோஷத்தை நீங்கள் வேறு வகையில் தேடிக்கோங்க. கொஞ்சம் பிளெஸிங் டிவியை போட்டு அதையே பாருங்கள். உங்கள் அக்கா தங்கச்சி நாத்தனார்கிட்ட பேசுங்க. எங்கேயாவது சென்னைக்கு போன போட்டு உங்கள் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருங்க. நீ என்னம்மா பேசிட்டு தொலைன்ட்டு, நீங்கள் பாட்டுக்கு பேசிட்டு இருந்தா அவன் பாட்டுக்கு அவங்க அம்மாட்ட பேசிக்கிட்டு இருப்பா. நீங்கள் அவட்ட பேசினா அவங்க அம்மாட்ட பேச முடியாது. அந்த கடுப்பில் உங்களை என்னைய தாளிப்பா. அவளை ஃப்ரீயா விடுங்க. மருமகளை ஃப்ரீயா விட்டீங்கன்னா நீங்க ஃப்ரீயா இருக்கலாம். அவளை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா பொங்கி சுனாமி ஆயிடுவா. அதனால அவளை டச் பண்ணிட்டா மின்சாரம் தாக்கிரும். அவளை டச் பண்ணவே பண்ணாதீங்க, அவளை டச் பண்ணிடாதீங்க. அவள் கணவனோடு மகிழ்ச்சியாக இருக்கட்டும். அப்படி மகிழ்ச்சியாக இருந்துட்டாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல மாமியான்னு ஒரு பேர் கிடைக்கும். அவளை எந்த அளவுக்கு உங்கள் மகனோடு அவங்க நல்லா இருக்கணும்னு நினைங்க, சந்தோஷமாக இருக்கணும்னு நினைங்க. நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்க, நான் கூட என்ன செய்கிறேன் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்கம்மா. மருமகளை சொல்லு, நீ போயிட்டு வாமா, நான் பார்த்துக்கிறேன்ட்டா போங்க. அப்படியே எங்கள் அத்தை மாதிரி உண்டான்ருவா. வரும்போது உங்களுக்கு அல்வா வாங்கிட்டு வந்துடுவா. பிரைஸ் தி லார்ட். அல்வா வாங்கிட்டு வர்றாலோ அல்வா கொடுக்காலோ தெரியாது. பிரைஸ் தி லார்ட். இந்த மரியம்மா சிஸ்டர் இங்கே முன்னாடி வரிசையில் உட்கார வச்சுறேன். எனக்கு அப்பப்போ பாயிண்ட் எடுத்து கொடுப்பாங்க. நீங்கள் இங்கே உட்காரலாமில்ல பாயிண்ட் எடுத்து கொடுக்கறதுக்கு. அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா குடும்ப நலன் ரொம்ப அவசியமுங்க. உங்களுக்கு உங்கள் அதிகாரத்தை விட உங்களுக்கு மன அமைதி தான் முக்கியம். அப்படி நினைங்க. என் அதிகாரம் போச்சுன்னு நினைக்காதீங்க, நிம்மதியாக இருக்கிறனால அது போதும்னு நினைங்க. நீங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி நினச்சி தான் ஏகப்பட்ட பேர் நிம்மதி இழந்திருக்காங்க. அதை நிறைய பேர் சொன்னாங்க, விட்டு கொடுத்துருங்க போட்டும், நம்ம நிம்மதியாக இருந்தாலே போதும்னு அதை நினைங்க. நம்ம நிம்மதியாக இருந்தாலே போதும், அதிகாரம் ஒன்றா போட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அப்படி நினைங்க இல்லை. அப்படி அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, உங்கள் கணவரோடு மனைவியோடு நீங்கள் பேசும்போது உங்கள் மாமனார் மாமியார் இடையில் வந்தால் உங்களுக்கு பிடிக்கவில்லை, இப்பொழுது நீங்கள் உங்கள் மருமகனிடம் தலையிடுங்கள். அப்படி தானே நீங்கள் இருக்கும்போது என்ன நினச்சிங்க? நீங்கள் கல்யாணம் முடிஞ்ச புதுசில் நீங்கள் என்ன நினச்சிங்கன்னா வீட்டுக்காரோடு போகணும் வரணும், இந்த பொம்பளை கிடக்க மாட்டுக்காளே அப்படின்னு சொன்ன மாதிரி தானே இந்த பொம்பளை நினைப்பா. அன்னைக்கு உங்களுக்கு உங்கள் மாமியா இடைஞ்சலாக இருந்த மாதிரி நீங்கள் இருந்துடாதீங்க. ஏன்னா நீங்கள் அந்த வழியில் வந்திருக்கீங்கல்ல, அந்த பாதையில் எதெல்லாம் உங்களுக்கு அப்போ கஷ்டமாக இருந்துச்சோ அப்போல்லாம் இப்போ அதையே நீங்கள் என்ன செய்யாதீங்க, செஞ்சிடாதீங்க. அதை நினச்சி பாருங்கள். நாம் எதெல்லாம் உங்களுக்கு அது கிடைக்காம கூட இருந்திருக்கலாம். நீங்கள் நிறைய விரும்பியிருப்பீங்க, கல்யாணம் முடிச்ச புதுசில் கணவனோடு அப்படி இருக்கணும் இப்படி இருக்குன்னு நினச்சிருப்பீங்க. அது உங்களுக்கு கிடைக்காம போயிடுச்சு. உங்கள் மாமியா உங்களுக்கு தரல, ஆனால் நீங்கள் உங்கள் மருமகளுக்கு கொடுங்க. உங்கள் மாமியா உங்களுக்கு தரல, ஆனால் நீங்கள் அதை செய்யுங்க. தயவு செய்து அப்படி செய்ய அன்போடு கேட்குறேன். நிறைய பேர் குடும்பங்களில் மாமனாரால் பெரிய அளவுக்கு என்ன இல்லை பிரச்சனை இல்லை, மாமியாரால் தான் பிரச்சனையே வருது.
அல்லேலூயா. நான் வாங்க வாங்க, என்னங்க பொம்பளை எல்லா பெண்களையும் அப்படி சொல்லிட முடியாது. சரி, கொஞ்சம் பெரும்பாலும் இருக்குது. இந்த ஆண்கள் ஏன் அப்படின்னா அவங்க பாட்டுக்கு ஒதுங்கி வெளியே பாட்டு போயிடுறது, எப்படியோ போங்கன்னு அவங்க பாட்டுக்கு, அவங்க பெரும்பாலும் தலையிடுறதே இல்லை. அப்படி தான் நிறையா குடும்பங்களில் இருக்குது. சிலர் எங்கள் மாமனார் ரொம்ப நல்லவருமாங்க, அப்போ என்ன அர்த்தம்? முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். மாமியார் ரொம்ப மோசம்னு அர்த்தம். நிறைய பெண்கள் சொல்லுங்க எங்கள் மாமனார் ரொம்ப நல்லவருங்க அப்படின்ட்டு அதோடு நிறுத்திக்கிடுவாங்க, அடுத்து சொல்ல மாட்டாங்க. ஆக மாமனாரால் பிரச்சனை பெரும்பாலும் வருதில்லை, மாமியாரால் பிரச்சனை வருது. ஏன்னா அவங்க தான் அதிகார பங்கீடு அங்கே என்ன செய்யுது இருக்குது. ஒரே கிச்சன், ஒரே உரைக்குள்ளே 2 கத்தி இருக்கப்படாதான். அதனால் ஒரு கிச்சனில் 2 பொம்பளை என்ன பிரச்சனை தான். அல்லேலூயா. நீங்கள் தான் நின்று ஃபுல்லாக அந்த கிச்சனை ஆளுகை பண்ணினீர்கள், அப்படி தானே? ஒரு கை அங்கே, ஒரு கை இங்கே, ஒரு கை இங்கே, ஒரு கை இங்கே, ஆட்டுமா வடக்க மிக்சியை போட, அதை செய்ய எதை செய்ய, சூப்பர், எல்லாமே ஃபுல் பவர் காமிச்சியே நீங்கள். இப்போ உள்ள ஒரு ஆள் வந்திருக்குது, இப்போ என்ன செய்யணும்னா, ஏம்மா ஏதாவது குடுக்க வெட்டி தரட்டுமா, என்ன செய்யட்டுன்னு சொல்லு அப்படின்னு அவங்க சொல்கிறத மட்டும் நம்ம செஞ்சுட்டு போயிட்டா ரொம்ப நல்லது. அப்படி போயிட்டா நல்லது இல்லை, அப்படி தானே? அந்த இடத்துல தான் நம்ம ரொம்ப தவறு பண்ணுறோம். கவனமாக இருக்க அன்போடு உங்களை கேட்குறேன். இன்றைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் பெரும்பாலும் முதியோரோடு அதிக நேரம் செலவு பண்ண விரும்பலை. நீங்கள் அதை எதிர்பார்க்காதீங்க. இந்த காலகட்டத்தில் முன்னாடி அப்படி கிடையாது. தாத்தா பாட்டி கூட தான் பேரப்பிள்ளை கிடக்கும், அப்படி தான் கட்டிலில் கிடக்கும், விளையாடும். தாத்தா பாட்டி கூட அப்படி இருக்கும், கூடையே போகும் வரும், எப்போ பார்த்தாலும் தாத்தா பாட்டி கூட. இப்போ நிறைய பிள்ளைகள் வந்து குழந்தைகளில் வேணா இருக்கலாம், ஆனால் கொஞ்சம் குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் தாத்தா பாட்டியோடு இருக்க விரும்பல. இப்போ பூரா செல்ஃபோன் வந்து போச்சு, அதனால் பூரா டிவியை பார்க்க, செல்ஃபோன் நோண்ட, விளையாட, கிரிக்கெட் விளையாட, அங்கே போக வர அவர்கள் ஃப்ரீயாக இருக்க விரும்புகிறாங்க. பெரியவங்களுக்கு என்ன ஆசைன்னா பேரப்பிள்ளைகளை கொஞ்சம் கூட இருக்கணும், அந்த ஆசை வந்துடும். அது இருக்கும், ரொம்ப இருக்கும். பேரப்பிள்ளைகள்னா அவ்வளோ உயிர் குறிப்பிட்ட இடத்துல. ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்குள்ள சூழ்நிலையில் பேரப்பிள்ளைகள் பாட்டி தாத்தாவோட நேரம் செலவு பண்ண விரும்பலை. கூப்பிட்டா வராது, தூரமாக இருந்தால் ஃபோன் போட்டால் பேச, ஏமா பேரண்ட்டை கூட அடுத்த பதில் வரும், ஏமா பேரன் கொஞ்சம் குளிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ என்ன அர்த்தம்னா அவன் ஃபோனை வாங்க மாட்டேக்கான்னு அர்த்தம். நீ புரிஞ்சுக்கணும். என்னடா ஃபோன் போடுறதெல்லாம் குளிச்சுட்டே இருக்கானா, எத்தனை நாள் தான் குளிப்பான் அப்போ நீங்கள் நினச்சிடக்கூடாது. ஹலோ, நான் அதை ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். உங்கள் எதிர்பார்ப்பை குறைச்சிக்கோங்க. பேரன் பேசலையே, பேத்தி பேசலையே அப்படின்னு ஏங்கி போய் நீங்கள் விட்டுறாதீங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஜெனரேஷன் பிள்ளைகள் பாட்டி தாத்தாவோட நேரம் செலவு பண்ண விரும்பலை. அதை வந்து சரின்னு சொல்லலை, அதை வந்து சரிப்படுத்தணும். ஆனால் அப்படி சரி ஆகாட்டாலும் நீங்கள் தயவு செய்து நீங்கள் ஒரு நாளும் கவலைப்படாதீங்க. அதை எதிர்பார்க்காம இருந்துட்டாவே நமக்கு பெரிய விஷயங்கள் ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து ஸ்தோத்திரம், அவர்களுடைய மகிழ்ச்சி உட்பட எதையும் இழக்க ஆயத்தமில்லை. அவங்க விட்டு கொடுக்க மனசு இல்லை. நம்ம பாட்டி தாத்தா தானே, அவங்க கூட நம்ம செலவு பண்ணணும், நேரம் செலவு பண்ணணும், அந்த பிள்ளைகள் என்ன செய்யலை, நினைக்கல. பிள்ளைகள் மட்டும் இல்லை, பெரியவங்களும் தான், பிள்ளைகளும் தான், பேர பிள்ளைகளும் தான். பெற்றவர்கள் வயசானவங்க சந்தோஷத்துக்காக அவங்க எதையும் இழப்பதற்கு ஆயத்தமாக இல்லை. அவங்க தூக்கத்தையோ அவங்களுடைய என்ஜாய்மெண்ட்ஸையோ அவங்க எதையும் கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு நம்மளை பார்க்கணும்னு நினைக்கிற இடத்துல அவங்க இல்லை. அதனால் நீங்கள் எதிர்பார்ப்பை குறைத்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். குறிப்பாக எதிர்பார்த்து கிடைக்காவிட்டாலும் கிடைத்ததை எதிர்பார்த்ததாக மாற்றிக்கொள்ளுங்கள். கிடைக்கலன்னா இதுதான் எதிர்பார்த்ததுன்னு உங்களை நீங்கள் மாற்றிக்கிட்டா ரொம்ப நல்லது. நீங்கள் சமாளித்துக் கொள்ளுங்கள். உங்கள் அன்பு தேவை குறையும், கவலைப்படாதீர்கள். ஸ்தோத்திரம். நல்லா பாருங்கள், இந்த உலகத்தில் அன்பு கிடைக்க பைபிளே சொல்லியிருக்கலாம், அன்பு கடைசி நாட்களில் இல்லாமல் போகும், குறைந்து போகும். அன்பு குறைந்து போகிற காலத்தில் நம்ம இருக்கிறோம். அதுக்கும் புள்ளிவரம் இருக்குது. 56% பேருக்கு அன்பு தேவைப்படுதான், கிடைக்கலையா. 43% பேருக்கு அன்பு தேவை. அந்த குடும்பத்தின் அன்பு 43% தான் கிடைக்குதான், மீதி பேருக்கு அன்பு கிடைக்கலன்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. ஸ்தோத்திரம். இந்த எப்போது ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னா, தங்களுக்கும் வயதாகும்னு அவங்க என்ன செய்யலை, நினைக்கல. அது ரொம்ப முக்கியமானது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாமும் ஒரு காலத்தில் இப்படித்தான் ஆவோம் என்பது அவர்கள் ஏற்க மறுக்கிறார்கள். பெற்றோர்கள் செய்வதை அவங்கள புரிந்து கொள்ளலை. பெற்றோர்கள் அவங்க பார்த்தீங்கன்னா வியாதிப்படுகிறார்கள், மாத்திரை சாப்பிடுகிறார்கள், ஆதரவு தேடுகிறார்கள், அவங்க உதவி நாடுகிறார்கள். அவங்க அடிக்கடி தான் கூட ஒருத்தர் இருந்துகிட்டே இருக்குன்னு நினைக்கிறாங்க. தனிமை கஷ்டமாக இருக்குது, தூக்கம் வரல, இப்படி பல விஷயங்களில் வந்து பிள்ளைகளோடு ஷேர் பண்ண விரும்புகிறாங்க. ஆனால் இவர்கள் வந்து எரிச்சல் அடைகிறார்கள்.
பெற்றோர்கள் சொல்லும் ஒவ்வொரு விஷயத்திலையும் பிள்ளைகளுக்கு என்ன ஏற்படுதுன்னா, நேரடியாக சொல்லாவிட்டால் மனதுக்குள் நினைக்கிறாங்க, இவங்களோட ரொம்ப தொல்லையாக போச்சு, எனக்கு வேலை செய்ய முடியல. சில நேரத்தில் அப்போ தான் வேலைக்கு பரப்பிட்டுருப்பான் பையன், அம்மா சொல்லுவாங்க, ஐயா இன்னைக்கு காலையில் கொஞ்சம் எங்கேயாவது ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போறியா, இல்லை எனக்கு இதை வாங்கிட்டு வரியா, அதை செய்கிறான்னு கேட்கும்போது அவங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்துகிறது. எனவே சில நேரங்களில் நாம் அவைகளை கவனத்தில் செலுத்த வேண்டும். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நாமும் என்ன செய்ய வேண்டியிருக்கு, நடந்து கொள்ள வேண்டியது இருக்குது. அவங்க ரொம்ப பிஸியாக இருக்கும்போது நம்ம அவங்களை, சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வயசாகிட்டு அது வந்துடும், அவங்க ரொம்ப பிஸியாக இருப்பாங்க, ஆனால் இவங்க பிடியில் உறுதியாக ஐயா இதை வாங்கிட்டு வா, அவங்க பார்த்தா பிறகு வாங்கிக்கலாம்னு நினைப்பாங்க அந்த டைம் கிடைக்கும்போது. அது ஒரு அவசரமாகவும் இருக்காது, ஆனால் இவங்களுக்கு இப்போமே என்ன செய்யணும், வாங்கி கொடுத்துடணும். இல்லைன்னா அவள் வாங்கி சொன்னால் செஞ்சிருவே, இல்லை நான் சொன்னால் செய்ய மாட்டேங்கிறீல்ல, இப்படி தான் வருது. என்ன செய்ய முடியும்னு தெரில. அல்லேலூயா. நீங்கள் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பிள்ளைகளை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, இது முக்கியம். இது பிள்ளைகளுக்கு நீங்கள் நினைக்கூட, என்ன பாஸ்டர் நம்மளை போட்டு இப்படி வாங்குறான்னு நினைக்காதீங்க. இந்த மருமக்கமாரெலாம் கூப்பிட்டு ஒரு நாள் வச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்கள வாங்க வேண்டியிருக்கு ஒரு நாள், மருமக்கமாக இருக்குது. ஏன்னா அவங்க சைடில் நிறைய விஷயம் என்ன செய்யுது இருக்குது, மருமக்கமாக இருக்குது, சொல்ல வேண்டிய கருத்து நிறைய இருக்குது. அது அவங்களுக்கு தனியாக பேசுவோம். இப்போ உங்களுக்கு நான் அதை பேசிகிட்டு இருக்கிறேன். ஸ்தோத்திரம். எனவே நான் ஏற்கனவே சொன்னபடி பிள்ளைகள் பேரப்பிள்ளை விஷயத்தில் அதிகமாக தலையிடாதீங்க. அப்புறம் படிப்பு விஷயத்தில் எங்கே படிக்க வைக்கணும், என்ன செய்யணும், பொருளாதாரத்தில் முடிவெடுக்கிறது, இது எல்லாத்துலேயும் நீங்கள் அவங்கள விட்டுருங்க. அவர்களே குடும்பத்தை பார்த்து கொள்ளட்டும். ஆலோசனை கேட்டால் சொல்லுங்கள். இன்னும் பிள்ளைகளை நாமே இயக்குவதால் பிரச்சனைகள் வரும்போது மற்றும் அவர்கள் குடும்பத்தில் நடத்த பழக மாட்டார்கள். நீங்களே பார்த்துட்டே இருந்தால் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, தனியாக குடும்பம் நடத்த பழக மாட்டாங்க. எல்லாமே நீங்கள் இன்னும் பார்த்துட்டே இருந்தால் அவங்களுக்கு பொருளாதாரத்தை பற்றி தெரியாது, எப்படி குடும்பம் நடத்த தெரியாது. எனவே அவங்கள நடத்துறதுக்கு நீங்கள் விட்டு விடும்படி கேட்குறேன். அவங்க அடிப்பட்டு என்ன செய்வாங்க, இன்னும் கற்றுக்கிடுவாங்க. அவங்க கற்றுக்கிடுவாங்க, இப்படி தப்பு நமக்கு அப்படி தானே இருந்துச்சு, நம்மளாம் கற்றுக்கிட்டோம்ல, அவங்க கற்றுக்கிடுவாங்க. நீங்கள் அவங்கள ஐயோ என் பிள்ளை தெரியாதுன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அவனுக்கு 30 வயசு ஆச்சு, ஐயோ குழந்தை பாவம். சிலலாம் குழந்தையான், என் 30 வயசு குழந்தை, அவனுக்கு 2 பிள்ளை பிறந்துருச்சு, ஆனால் சொல்கிறது என் மகன் ரொம்ப குழந்தை, அவனுக்கு ஒன்றுமே தெரியாது பாவம் அப்படின்னே சொல்லியே பிள்ளைய குழந்தையாக வச்சுருக்காங்க. அப்படி நினைக்காதீங்க, நீங்கள் விட்டு பிடிங்க, அப்போ தான் அது என்ன செய்யும், நடக்கும். ஆகவே நீங்கள் இதில் கவனம் செலுத்தான் போடு உங்களை கேட்கிறேன். ஸ்தோத்திரம். யாரையும் திருத்த நினைக்காதீங்க, யாரையும் திருத்தவே நினைக்காதீங்க. நீ அப்படி செய் இப்படி செய், இது ரொம்ப முக்கியமானது. நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை திருத்த நினைக்கிறது தான் பிரச்சனை. ஒருத்தர் சொல்கிறாரு, நம்மளால் திருத்த முடியும்னா ஒரு ஆளை தான் திருத்த முடியும். அது யார்? இந்த உலகத்தில் நம்ம ஒரு ஆளை தான் திருத்த முடியும். யாரை திருத்தலாம்? அதுதான் கரெக்டாக சொன்னீங்க. நம்மளை திருத்த தான் முடியும், வேறு எவரையும் திருத்தவே முடியாதுன்னு வாங்க. நீங்கள் யாரையும் திருத்தினீங்க, மருமகனையோ மகளையோ மருமகளையோ பேர பிள்ளைகளையோ திருத்தணுன்ற முயற்சியில் இறங்காதீங்க. உங்கள் ஆயுசுனால் 5 வருஷம் குறைஞ்சிரும். நீங்கள் அதில் ஃபோர்ஸ் பண்ணி, அதில் நீங்கள் பூரா முயற்சி பண்ணி ஐயோ இப்படி இருக்காள ஊன்றதுலே மூச்சு பாதி போயிடும். உங்கள் பிளத்தை பூரா என்ன செஞ்சிருவீங்க, இழந்துருவீங்க. நிம்மதியாக கூட ஒரு 10 வருஷம் வாழுங்க. நீங்கள் அந்த பிரச்சனையை விட்டுருங்க. யாரையா திருத்தணுன்ற முயற்சியை விட்டுட்டு நிம்மதியாக வாழ பாருங்க. நடக்கிறது நடக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். தேவையான இடங்களில் மட்டும் நீங்கள் என்ன செய்யுங்க, சொல்லுங்கள். அதாவது நம்ம ஆலோசனை கேட்குறாங்கன்னா சொல்லுங்கள். நீங்கள் அவங்கள திருத்த முயற்சிக்கிறீங்களே, நம்ம பயன்படும், நம்ம பேசுனா பயன்படும், ஆலோசனை கொடுத்தா நடக்குன்ற இடத்துல நீங்கள் செய்யுங்க. ஆனால் இதால் பிரச்சனை வருதுன்னு நினைக்கும் போது அதை செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்தோத்திரம். இன்னும் பிள்ளைகளை நான் சொல்லிட்டேன். ஆகவே ரொம்ப கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் இது, ரொம்ப விஷயம். அல்லேலூயா. ஜெபம் பண்ண போகிறோம். கடைசியாக நான் சொல்ல விரும்புகிற முக்கியமான விஷயம், அன்பானவர்களே, வயதாகிவிட்டு என்று நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. வயசாயிட்டாலும் கர்த்தர் என்ன செய்வார், உங்களை பயன்படுத்துவார். நான் சொல்கிறேன், உங்களுடைய மூச்சு இருக்கிற வரைக்கும் தேவனுக்காக நீங்கள் பாடுபட வேண்டும். நல்லா நீங்கள் புரியும். கர்த்தருக்காக உங்கள் சுவாசம் இருக்கிற வரைக்கும் ஆண்டவருக்காக உங்களால் முடிஞ்ச ஏதாய்கள் ஒன்றை செய்துக்கிட்டே இருங்க. மோசேயும் ஆரோனும் 80 வயசா அது வரைக்கும் கர்த்தருக்காக உழைச்சிருக்கிறாங்க. யோசுவா காலேப் அவர்களும் அப்படித்தான். நல்லா கவனிச்சிங்கன்னா, ஆமென், ஸ்தோத்திரம், தன் வாழ்வில் 110 வயது வரைக்கும் வாழ்ந்திருக்கிறார். அவர் கடைசி 30 வருஷங்களை ரொம்ப அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக காணால் பயன்படுத்தியிருக்கிறாரு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஸ்தோத்திரம்.
குறிப்பாக தானியேலை நீங்கள் பார்த்தீங்கன்னா இளம் வயது முதல் 80 வயது வரை தேவனுக்காக சேவை செய்திருக்கிறார். ஸ்தோத்திரம். 80 வயசில் அவர் பிரதானியாக இருந்திருக்கிறார். அப்புறம் சகரியா எலிசபெத் பார்த்தீங்கன்னா வயசாகும் வரைக்கும் அவங்க எங்கள் ஆலயத்தில் ஆசாரியனாக சேவை பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பக்கம் பிள்ளை இல்லை, இன்னொரு பக்கம் பலவீனம், ஆனாலும் அவருடைய வேலையை அவர் ஊழியமாக செஞ்சிருக்கிறாருன்றதை படிக்கும்போது வயதானாலும் நாம் கர்த்தருக்காக சேவை செய்ய முடியும். சிமியோன் அன்னாள் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் படிச்சீங்கன்னா இயேசுவாகிய குழந்தைக்கு தீர்க்க தரிசனம் சொன்னவர் சிமியோன். அன்னாளுக்கு 84 வயசுன்னு சொல்லியிருக்கு. 84 வயசில் பாருங்க அங்கே தேவாலயத்தில் அவள் இருந்திருக்கிறார். விதவை பெண்ணுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களை இரவும் பகலும் உபவாசம் பண்ணினாங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்படி ஒரு விஷயத்தில் இரவும் பகலுமான தேவனுக்காக வாழ்ந்திருக்கிறாங்க. நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் தயவு செய்து நம்மால் முடியாது என்று நீங்கள் எண்ணி விடாதீர்கள், ஒதுங்கி விடாதீர்கள். நம்மால் முடியும்னு நினைங்க. நீங்கள் கர்த்தருக்காக ஓடினா உங்களை கர்த்தர் ஓட வைப்பார். ஆமாம், நீங்கள் ஆண்டவருக்காக ஓடினா உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கைக்கு அவர் என்ன செய்வார்னா கிரியை செய்வார். பவுல் அப்போஸ்தலன் ஆமென் ஸ்தோத்திரம் வயதான காலத்திலும் சிறையில் இருந்து கொண்டு எபேசியர், கொலோசியர், பிலிப்பியர், பிலமோன் போன்ற நிருபங்களை எழுதியிருக்கிறாரு. சிறையில் இருந்து விடுதலையான போது மீண்டும் உழைத்திருக்கிறாரு. அவருடைய வாழ்க்கையில் பெரும் பகுதியை கர்த்தருடைய ஊழியத்துக்காக செய்ய வயதானாலும் கர்த்தருக்காக ஓட முடியும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். நான் நிறையா இது சம்பந்தமான இன்னும் செய்திகள் உண்டு, ஆனாலும் வாய்ப்பு கிடைத்தால் இன்னொரு முறை நாம் பார்த்துக்கொள்ள முடியும். அன்பானவர்களே, இன்றும் நம்முடைய பெரியவர்களுடைய தேவை நிறையா இருக்குது. சபையில் உங்கள் ஆலோசனை கொடுங்க. முதியோர்கள் இப்போ நல்ல ஆலோசனை கொடுத்தீங்க, முன்னாடி பார்த்தீங்க. இந்த மாதிரி நம்ம சர்ச்சில் இருக்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்சால் நீங்கள் ஆலோசனைகளை கொடுத்து அநேகவர்களுக்கு வாழ்க்கைக்கு பிரயோஜனமானவர்களை செய்ய முடியும். இன்றைக்கும் நம்முடைய சபையில் பெண்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஆலோசனைகள் தேவைப்படுகிறது. குடும்பத்தை சந்தோஷமாக நடத்துறதுக்கு நீங்கள் அவங்களுக்கு சில விஷயங்களை சொல்லிக் கொடுங்க, ரகசியங்களை சொல்லிக் கொடுங்க. அனுபவப்பட்டிருக்கிறீங்க. உங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலைகள் தீர்ப்பாரே, மார்போடு அணைப்பாரே, மன